இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகிறோம். ಈ ದಿನ ಕೂಡ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. யாவரும் எழுந்து நின்று, ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತವರಾಗಿ, யாவரும் எழுந்து நின்று ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು வார்த்தையை கனப்படுத்தும்படியாக ವಾಕ್ಯವನ್ನು ಗೌರವಿಸುವಂತೆ எழுந்து நின்று சில வசனங்களை வாசித்து விட்டு பிறகு அமர்ந்து கொள்ளலாம். ಎದ್ದು ನಿಂತು ಕೆಲವು ವಾಕ್ಯ ಓದಿ ನಂತರ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆಯ ಗ್ರಂಥ 45வது அதிகாரம் 45ನೆಯ ಅಧ್ಯಾಯ 2வது வசனத்திலிருந்து 2ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 4வது வசனம் வரைக்கும் 4ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆಯ ಗ್ರಂಥ 45வது அதிகாரம் 45ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனத்திலிருந்து 2ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 4வது வசனம் வரைக்கும் 4ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து, பிரதர் நீங்க வாசிங்க, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர. போதும், தேங்க்யூ. அமர்ந்து கொள்ளலாம். ನಾನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗಿ ದಿನ್ನೆಗಳನ್ನು ಸಮ ಮಾಡುವೆನು, ತಾಮ್ರದ ಕದಗಳನ್ನು ಒಡೆದು ಕಬ್ಬಿಣದ ಅಗುಲಿಗಳನ್ನು ಮುರಿದು ಬಿಡುವೆನು. ನಿನ್ನ ಹೆಸರಿಡಿದು ಕರೆಯುವ ನಾನು ಯೆಹೋವನು, ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವರು ಎಂದು ನೀನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ಕತ್ತಲಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಟಿರುವ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಯನ್ನು, ಗುಪ್ತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದ ನಿಧಿ ನಿಕ್ಷೇಪವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುವೆನು. ನನ್ನ ಸೇವಕನಾದ ಯಾಕೋಬಿಗಾಗಿ, ನಾನು ಆದುಕೊಂಡ ಇಸ್ರೇಲಿಗಾಗಿ ಹೆಸರಿಡಿದು ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದೇನೆ. ನೀನು ನನ್ನನ್ನು ಅರಿಯದವನಾಗಿದ್ದರೂ ನಿನಗೆ ಬಿರುದನ್ನು ದಯಪಾಲಿಸಿದ್ದೇನೆ. ನಾನೇ ಯೆಹೋವ, ಇನ್ನು ಯಾವನೂ ಇಲ್ಲ, ನಾನು ಹೊರತು ಯಾವ ದೇವರೂ ಇಲ್ಲ. ನೀನು ನನ್ನನ್ನು ಅರಿಯದವನಾಗಿದ್ದರೂ ನಿನಗೆ ನಡುಕಟ್ಟುವೆನು. வேளையில கூட இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், ಹೃದಯದ ಅಂತರಾಳದಿಂದ ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ. உங்களை ஜஸ்ட் என்கரேஜ் பண்றதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்லல, ನಿಮ್ಮನ್ನು ಉತ್ತೇಜನ ಪಡಿಸಲೆಂದು ಮಾತ್ರ ಈ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಿಲ್ಲ. என்னுடைய ஆவியிலிருந்து சொல்லுகிறேன், ನನ್ನ ಆತ್ಮದಿಂದ ಹೇಳ್ತೇನೆ. என்னுடைய அபிஷேகத்திலிருந்து நான் உணர்வுள்ளவனாய் சொல்லுகிறேன். ನನ್ನ ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ಭಾವನಾತ್ಮಕವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. இவ்வளவு பெரிய பெங்களூரு பட்டணத்துல, ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ இந்த இரவு வேளையில, ಈ ರಾತ್ರಿ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ எவ்வளவோ பேர் எவ்வளவோ காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது, ಎಷ್ಟೋ ಜನರು ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ತೊಡಗಿಕೊಂಡಿರುವಾಗ நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கிறீங்க பாருங்க, ನೀವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತಿದ್ದೀರಿ ನೋಡಿ. மெய்யாகவே நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ನಿಜವಾಗಲೂ ನೀವು ಭಾಗ್ಯವಂತರು, ಭಾಗ್ಯವದಿಗಳು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கத ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களேன். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் இந்த ஒரு வருஷத்தை என்னுடைய வாழ்க்கையில கூட்டி இருக்கிறார் என்று சொல்லி. ನೀವು ನೆನೆಸಬಹುದು, ಒಂದು ವರ್ಷವನ್ನು ದೇವರು ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಕೂಡಿಸಿದಾನಂತ. இது உங்க ஆயுசு காலத்திலே கூட்டப்பட்ட ஒரு வருஷம் அல்ல. ಇದು ನಿಮ್ಮ ಆಯುಷ್ಯನಲ್ಲಿ ಕೂಡಿಸಲ್ಪಟ್ಟ ಒಂದು ವರ್ಷವಲ್ಲ. நீங்கள் வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க அதை இன்னும் கொஞ்சம் நெருங்கி சென்றிருக்கிறீர்கள். ನೀವು ವಾಗ್ದಾನವನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳಲು ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ಹತ್ತಿರ ಬಂದಿದ್ದೀರಿ. உங்களுக்கு என்னவெல்லாம் தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ, ನಿಮಗೆ ಏನೆಲ್ಲ ದೇವರು ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೋ, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் துவக்கி ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ದಿನ ಮೊದಲುಗೊಂಡು இந்த நாள் வரைக்கும், ಈ ದಿನದವರೆಗೂ, இந்த செஷன் வரைக்கும், ಈ ಭಾಗದವರೆಗೂ உங்களுக்கு தேவன் என்னவெல்லாம் வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ,
ದೇವರು ನಿಮಗೆ ಏನೆಲ್ಲ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟನೋ அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நீங்க இன்னுமாய் கிட்டி சேர்ந்திருக்கிறீங்க. ಆ ವಾಗ್ದಾನದ ಫಲಕ್ಕಾಗಿ ಇನ್ನೂ ಸಮೀಪ ಬಂದಿದ್ದೀರಿ. வெகு சீக்கிரத்திலே அவைகளை உங்க கரங்களினாலே பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ಅತಿ ಬೇಗನೆ ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಪಡಕೊಳ್ಳಿಕ್ಕಿದ್ದೀರಿ. இந்த 2020 உங்களுக்கு வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் ஆண்டாக இருக்கும். ಈ 2020 ವಾಗ್ದಾನ ನೆರವೇರುವ ಕಾಲವಾಗಿರುತ್ತದೆ. கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் உங்கள் கரங்களினாலே பெற்றுக்கொள்ளுகிற வருஷமாய் இருக்கும். ಕೊಡಲ್ಪಟ್ಟ ಎಲ್ಲಾ ವಾಗ್ದಾನಗಳು ನಿಮ್ಮ ಕರಗಳಲ್ಲಿ ಪಡಕೊಳ್ಳುವ ವರ್ಷವಾಗಿರುತ್ತದೆ. ಅದರ நிறைவேறுதலை உங்கள் கண்களாலே பார்க்கிற வருஷமாய் இருக்கும். ಅದರ ನೆರವೇರುವಿಕೆ ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳಿಂದ ನೋಡುವ ವರ್ಷವಾಗಿರುತ್ತದೆ. அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் வாயினாலே சாட்சியை சொல்லுவீர்கள். ಅದನ್ನು ಪಡಕೊಂಡು ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ನೀವು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನುಡಿಯುತ್ತೀರಿ. நீங்கள் சொல்லுகிற சாட்சியை எங்களுடைய காதுகள் கேட்கும். ನೀವು ನುಡಿಯುವ ಸಾಕ್ಷಿ ನಮ್ಮ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಧ್ವನಿಸುತ್ತವೆ. நிச்சயமாய் இது வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் ஆண்டாக இருக்கும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರುವ ವರ್ಷವಾಗಿ ಇದು ಇರುತ್ತದೆ. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಹೋಗೋಣ. மீண்டும் ஒரு விசை ಮತ್ತೊಂದು ಆವರ್ತಿ அந்த வசனத்தை வாசிக்கலாம். ಆ ವಾಕ್ಯನ ಓದೋಣ. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 45வது அதிகாரம் 45ನೇ ಅಧ್ಯಾಯ 2வது வசனத்திலிருந்து 2ನೇ ವಾಕ್ಯದಿಂದ, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், ನಾನು ನಿನ್ನ ಮುಂದೆ ಹೋಗಿ ದಿನ್ನೆಗಳನ್ನು ಸಮ ಮಾಡುವೆನು, உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு ನಿನ್ನ ಹೆಸರಿಡಿದು ಕರೆಯುವ ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವರು ನಾನೇ ಎಂದು வெண்கல கதவுகளை உடைத்து ತಾಮ್ರದ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಒಡೆದು இருப்பு தாழ்பாள்களை முறித்து ಕಬ್ಬಿಣದ ಅಗುಳಿಗಳನ್ನು ಮುರಿದು அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ಕತ್ತಲಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಟಿರುವ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಯನ್ನು ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் ಗುಪ್ತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದ ನಿಧಿ ನಿಕ್ಷೇಪವನ್ನು உனக்கு கொடுப்பேன். ನಿನಗೆ ಕೊಡುವೆನು. நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் ನನ್ನ ಸೇವಕನಾದ ಯಾಕೋಬಿಗಾಗಿ, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் ನಾನು ಆದುಕೊಂಡ ಇಸ್ರಾಯೇಲಿಗಾಗಿ நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து ಹೆಸರಿಡಿದು ನಿನ್ನನ್ನು ಕರೆದು நீ என்னை அறியாதிருந்து ನೀನು ನನ್ನನ್ನು ಅರಿಯದವನಾಗಿದ್ದರು உனக்கு நாமம் தரித்தேன். ನಿನಗೆ ಬಿರುದನ್ನು ದಯಪಾಲಿಸಿದ್ದೇನೆ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. இந்த வார்த்தை கோரேஸ் என்கிற ராஜாவின் இடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. ಈ ಮಾತು ಕೋರೆಶ್ ಎಂಬಂತ ಅರಸನಿಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಮಾತು. ஆங்கிலத்திலே சைரஸ் என்று சொல்லுவோம், ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಸೈರಸ್ ಎಂಬುದಾಗಿ ಬರ್ತದೆ. நம்முடைய வேதாகமத்திலே சிலரை தேவன் கீழ் நிலையிலிருந்து ஒரு மாபெரும் உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். ನಮ್ಮ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ಬರನ್ನ ದೇವರು ಬಹಳ ಕೆಳಮಟ್ಟದಿಂದ ಅತಿ ಎತ್ತರ ಕೊಂಡೊಯ್ದಿದ್ದಾನೆ. நல்ல கவனிங்க, ಗಮನಿಸ್ರಿ. நான் வாக்கியங்களை ரொம்ப தெளிவாக அதே நேரம் சுருக்கமாக பயன்படுத்த விரும்புகிறேன். ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಅದರಲ್ಲೂ ಬಹಳ ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. வேதத்துல சிலர் கீழ் நிலையிலிருந்து மாபெரும் உன்னதத்திற்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ಬರು ಹೀನ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಬಹಳ ಎತ್ತರ ಸ್ಥಿತಿಗೆ ಕೊಂಡೊಯ್ಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அதுல ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்த தாவீது ராஜா ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதர். ಅದರಲ್ಲಿ ಕುರಿಗಳ ಹಿಂದೆ ಸುತ್ತಾಡುತ್ತಿದ್ದಂತ ಅರಸನಾದ ದಾವೀದನು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯನು. அதை போலவே ಅದರಂತೆಯೇ இன்னொரு மேய்ப்பனாக இருந்து ಇನ್ನೊಬ್ಬ ಕುರುಬನಾಗಿದ್ದು பல தேசங்களை கட்டி ஆளும்படிக்கு ಹಲವಾರು ದೇಶಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತೆ தாவீதாவது உலகத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் அவர் ஆட்சி செய்தார். ದಾವೀದನು ಲೋಕದ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಮಾತ್ರ ದೊರೆತನ ಮಾಡಿದ. ஆனால் பல தேசங்களை கட்டி ஆளும்படிக்கு ಆದರೆ ಹಲವಾರು ದೇಶಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತೆ தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் இந்த கோரேஸ். ದೇವರಿಂದ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವನೇ ಈ ಕೋರೆಷನು. அந்த கோரேசை குறித்து சில காரியங்களை நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ಈ ಕೋರೆಷನ ಕುರಿತಾಗಿ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಬಹಳ ಸಂಕ್ಷಿಪ್ತವಾಗಿ ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾವೆ. இந்த கோரேசினுடைய பிறப்பை குறித்து வேதம் எதுவும் நமக்கு சொல்லவில்லை. ಕೋರೆಷನ ಕುರಿತಾಗಿ ಸತ್ಯವೇದ ನಮಗೆ ದೊಡ್ಡದಾಗಿ ಹೇಳ್ತಿಲ್ಲ. கோரேசை குறித்து சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். ಈ ಕೋರೆಷನ ಕುರಿತಾಗಿ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಹೇಳ್ತೇನೆ. ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டார். ದೇವರು ದಾವೀದನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡ. தாவீதுக்கு பிறகு சாலமோன் அரியாசனம் ஏறினார். ದಾವೀದನ ತರುವಾಯ ಸೊಲೊಮೋನನು ಆ ಒಂದು ಅರಸನ ಪದವಿಗೆ ಬಂದ. சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் இரண்டாய் பிரிந்து போயிற்று. ಸಮುವೇಲನ ಕ್ಷಮಿಸಿ ಸಾಲಮೋನ್ ನಂತರವಾಗಿ ದೇಶ ಎರಡು ಭಾಗವಾಯಿತು. பிறகு அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியினாலே கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு முன்னறிவித்தார்.
ಅವರು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹಿಂಜರಿದ ಕಾರಣ ದೇವರು ಯೆಶಾಯ ಎಂಬ ಪ್ರವಾದಿಯನ್ನಿಟ್ಟು ಮುನ್ನೆಚ್ಚರಿಸಿದ. அவர்கள் பாபிலோன் சிறையிருப்புக்குள்ளே போய்விட்டார்கள். ಅವರು ಬಾಬಿಲೋನ್ ಸೆರೆವಾಸಕ್ಕೆ ಒಯ್ಯಲ್ಪಟ್ಟರು. பாபிலோன் சாம்ராஜ்யம் என்பது உலகத்தினுடைய ஏறக்குறைய 70% நிலத்தை ஆட்சி செய்தார்கள். ಬಾಬಿಲೋನ್ ಸಾಮ್ರಾಜ್ಯ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸುಮಾರು ಭೂಮಿಯ 70% ಭೂಮಿಯನ್ನು ಅವರು ತಮ್ಮ ನಿಯಂತ್ರಣದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದರು. இப்போது 70 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். 70 ವರ್ಷಗಳ ಕಾಲವಾಗಿ ಈಗ ಇಸ್ರಾಯೇಲರು ಸೆರೆವಾಸದಲ್ಲಿದ್ದಾರೆ. உலகமெங்கும் பாபிலோன் சாம்ராஜ்யம் இருக்கிறது. ಲೋಕಾದ್ಯಂತ ಬಾಬಿಲೋನ್ ಸಾಮ್ರಾಜ್ಯ ಇದೆ. அந்த சாம்ராஜ்யத்தை வெற்றி கொள்வதற்கு திராணியுள்ள ஒரு ராஜாவும் இந்த பூமியிலே இல்லை. ಆ ಸಾಮ್ರಾಜ್ಯವನ್ನು ಜಯಿಸಲಿಕ್ಕೆ ಶಕ್ತಿಭರಿತನಾದ ಒಬ್ಬ ಅರಸನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. பாபேல் அதாவது பாபிலோனின் ராஜா சாத்தானுக்கு அடையாளமானவன். ಬಾಬಿಲೋನಿನ ಅರಸನು ಸೈತಾನಿಗೆ ಸಂಕೇತ. உலகத்தின் பெரும் பகுதி அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ಲೋಕದ ಹೆಚ್ಚಿನ ಭಾಗ ಅವನ ನಿಯಂತ್ರಣದಲ್ಲಿದೆ. அப்பொழுதுதான் இந்த கோரேஸ் இந்த பூமியிலே பிறந்தார். ಆಗ ತಾನೇ ಕೋರೆಷನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ. வரலாற்று நூல்களை அடிப்படையாக வைத்து ಚರಿತ್ರೆಯ ಆ ಒಂದು ಎಣಿಕೆಯಲ್ಲಿ ಗಮನದಲ್ಲಿಟ್ಟು ISB ன்னு சொல்வாங்க, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பைபிள் என்சைக்ளோபீடியா அல்லது ஜூவிஷ் பைபிள் என்சைக்ளோபீடியா, அதெல்லாம் நீங்க நிறைய வாசிச்சீங்கன்னா அந்த சைரஸை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ISB ಎಂಬುದಾಗಿ ಮತ್ತೆ ಯಹೂದ್ಯರ ಒಂದು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೀವು ನೋಡಿದಾದ್ರೆ ಕೋರೆಷನ ಬಗ್ಗೆ ಹೆಚ್ಚು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. பாபிலோன் ராஜாங்கம் உலகத்தின் பெரும்பகுதியை ஆளுகிறது. ಬಾಬಿಲೋನ್ ಸಾಮ್ರಾಜ್ಯ ಭೂಮಿಯ ಶೇಕಡ ಅದು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಿದೆ. இப்ப பெர்சியா என்கிற தேசத்துல ஒரு ராஜா இருக்கிறார். ಈಗ ಪರ್ಷಿಯಾ ಎಂಬ ಒಂದು ದೇಶದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಅರಸನಿದ್ದಾನೆ. அது ரொம்ப ஒரு சின்ன தேசம், ஒரு குட்டி தேசம். ಅದು ಬಹಳ ಚಿಕ್ಕದಾದ ಒಂದು ಪುಟ್ಟ ದೇಶ. சின்ன தேசம் என்று சொல்வதை பார்க்கலாம் ஒரு சின்ன பட்டணம், அவ்வளவுதான். ಚಿಕ್ಕ ದೇಶ ಅನ್ನೋದಕ್ಕಿಂತಲೂ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪಟ್ಟಣವಷ್ಟೇ. அந்த பட்டணத்தினுடைய ராஜாவுக்கு அநேக மறுமனையாட்டிகள் இருக்கிறார்கள். ಆ ಪಟ್ಟಣದ ಅರಸನಿಗೆ ಹಲವು ಉಪಪತ್ನಿಯರು ಸಹ ಇದ್ದಾರೆ. அந்த மறுமனையாட்டிகளில் ஒரு பெண்ணுக்கு தான் இந்த கோரேஸ் குழந்தையாக பிறக்கிறார். ಈ ಉಪಪತ್ನಿಯರಲ್ಲಿ ಒಬ್ಬಾಕೆಗೆನೆ ಕೋರೆಷನು ಮಗುವಾಗಿ ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. அவன் பிறந்த நேரத்திலே அவனுடைய தாய் தகப்பனார் கண்ட சொப்பனத்தின் நிமித்தம், ಅವನು ಹುಟ್ಟಿದ ದಿನದಲ್ಲಿ ಅವರ ತಂದೆ ತಾಯಿ ಕಂಡಂತ ಕನಸಿನ ನಿಮಿತ್ತ அவனை கொலை செய்யும்படிக்கு கட்டளையிட்டார்கள். ಅವನನ್ನು ಹತ್ಯೆಗೈಯಲೆಂದು ಆಜ್ಞಾಪಿಸಲ್ಪಟ್ಟಿತು. பல சரித்திர புஸ்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது, வேத பண்டிதர்களாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ಇದು ಹಲವಾರು ಚರಿತ್ರೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿಯೂ ಸತ್ಯವೇದ ಪಂಡಿತರಿಂದ ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಟ್ಟದ್ದು ಆಗಿದೆ. இப்ப கோரேஸ் பிறந்த உடனேயே சொந்த தகப்பனாலே கொலை செய்யும்படிக்கு கட்டளை பிறந்திருக்கிறது. ಈಗ ಕೋರೆಷನು ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣವೇ ಸ್ವಂತ ತಂದೆಯಿಂದ ಹತ್ಯೆಗೈಯಲ್ಪಡಲು ಆಜ್ಞೆ ಹೊರಟಿದೆ. அவன் உயிரோடு இருந்தால் தன்னுடைய ராஜ்யபாரத்துக்கு ஆபத்து என்று நினைத்து தன்னுடைய சொந்த குமாரனை தகப்பனை கொலை செய்ய கட்டளை பிறப்பித்திருக்கிறான். ಅವನು ಜೀವದಿಂದ ಇದ್ದರೆ ತನ್ನ ಸಾಮ್ರಾಜ್ಯಕ್ಕೆ ಕುತ್ತು ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ತನ್ನ ಸ್ವಂತ ತಂದೆನೇ ಹತ್ಯೆಗೈಯಲು ಆಜ್ಞೆ ಹೊರಡಿಸಿದ್ದಾನೆ. அவனுடைய தாயார் அவனை கொலை செய்யாமல் ஒரு மேய்ப்பனுடைய கரத்திலே ஒப்படைத்து விட்டாள். ಆದರೆ ಅವನ ತಾಯಿಯೋ ಅವನನ್ನು ಹತ್ಯೆಗೈಯದೆ ಒಬ್ಬ ಕುರುಬನ ಕೈಯಲ್ಲಿ ಅವನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಬಿಟ್ಟಳು. அதனாலதான் அவனுக்கு கோரேஸ் என்று பெயர் வைக்கப்பட்டது. ಆದ್ದರಿಂದಲೇ ಅವನಿಗೆ ಕೋರೆಷ್ ಎಂಬುದ ಹೆಸರಿಡಲಾಯಿತು. கோரேஸ் என்று சொன்னால் ಕೋರೆಷ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ இழிவானவன் என்று சொல்லி அர்த்தம். இழிவானவன், ಅಲ್ಪವಾದವನು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ಅದಕ್ಕೆ நிறைய ಅರ್ಥಗಳು ಉಂಟು. ಅದಕ್ಕೆ ಹಲವಾರು ಅರ್ಥಗಳಿದೆ. ரொம்ப அவப்பேரானவன், அவப்பேரை உண்டாக்குகிறவன் என்று சொல்லி அர்த்தம். ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಪಕೀರ್ತಿ ಉಂಟು ಮಾಡುವವನು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. ஏழ்மையானவன் என்று சொல்லி அர்த்தம். ಬಹಳ ಬಡತನದಲ್ಲಿ ಇರತಕ್ಕವನಂತ ಅರ್ಥ. ரொம்ப துயர் மிகுந்தவன் என்று சொல்லி அர்த்தம். ಬಹಳ ದುಃಖ ಭರಿತನ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. மகிழ்ச்சியற்றவன் என்று சொல்லி அர்த்தம். ಉಲ್ಲಾಸ ಇಲ್ಲದವನು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. இதுக்கு மேல அவனுக்கு ஒரு பேர் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ಇದಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲ ಒಂದು ಹೆಸರಿಡಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ನೆನೆಸ್ತೇನೆ. அவன் தான் கோரேஸ். ಅವನೇ ಕೋರೆಷನು. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. ஒரு ராஜாவுக்கு மகனாக பிறந்திருந்து ಒಬ್ಬ ಅರಸನಿಗೆ ಮಗನಾಗಿ ಹುಟ್ಟಿದಾಗ್ಲೂ தகப்பனை கொலை செய்யும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறான். ತಂದೆ ಹತ್ಯೆಗೈಯುವಂತೆ ಆಜ್ಞೆ ಹೊರಡಿಸಿದ್ದಾನೆ. அந்த ராஜ்யம் அவனை இழிவானவனாய் பார்க்கிறது. ಆ ಸಾಮ್ರಾಜ್ಯ ಅವನನ್ನು ಅಲ್ಪವಾಗಿ ನೋಡ್ತಾ ಇದೆ. அந்த ராஜ்யமே அவனை அவப்பெயர் உண்டாக்குகிறவன் என்று பார்க்கிறது. ಆ ರಾಜ್ಯ ಅಪಕೀರ್ತಿ ಉಂಟು ಮಾಡುವವನೋ ಎಂಬಂತೆ ನೋಡ್ತಿದೆ. ராஜாவுக்கு மகனாக
பிறந்திருந்தும் ஏழ்மையாக்கப்பட்டிருக்கிறான். ಅರಸನಿಗೆ ಮಗನಾಗಿ ಹುಟ್ಟಿದಾಗಲೂ ಒಂದು ಬಡ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ದೊಬ್ಬಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. மிக தாழ்வான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். ಬಹಳ ತಗ್ಗಿದ ಸ್ಥಿತಿಗೆ ದೊಬ್ಬಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. துயர் மிகுந்த வாழ்க்கை இருக்கிறது. ದುಃಖಭರಿತವಾದ ಜೀವಿತ ಕೂಡಿದೆ. மகிழ்ச்சி என்பதே அவனுடைய வாழ்க்கையில இல்லாத சூழல் இருக்கிறது. ಹರ್ಷ ಅಥವಾ ಉಲ್ಲಾಸ ಎಂಬುದೇ ಅವನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಇಲ್ಲದ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಾಗಿದೆ. இப்போது அவனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. ಈಗ ಅವನ ಕುರಿತಾಗಿ ಪ್ರವಾದನೆ ಹೊರಡಿಸಲ್ಪಡ್ತಿದೆ. அந்த தீர்க்க தரிசனத்தை தான் நான் இப்போது வாசித்தோம். ಆ ಪ್ರವಾದನೆಯನ್ನೇ ನಾವು ಓದಿದೆವು. நல்லா யோசிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஒரு மனுஷனுடைய சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಯೋಚಿಸಿ. இதுதான் கோரேசுடைய வாழ்க்கை. ಇದೇ ಕೋರೇಶನ ಜೀವಿತ. எத்தனை பேருடைய வாழ்க்கை நம்மில் எத்தனை பேருடைய வாழ்க்கை கோரேசுக்கு ஒத்திருக்கிறது? ಎಷ್ಟು ಜನರ ಬಾಳಲ್ಲಿ ಕೋರೇಶನಿಗೆ ಸಮವಾಗಿದೆ? பிரதர், மனிதர்கள் என்னை புறக்கணிக்கிறாங்க பிரதர் ನನ್ನನ್ನು ಮನುಷ್ಯರು ಅಲ್ಲಗಳ್ಳಿತಾ ಇದ್ದಾರೆ ಬ್ರದರ್. என்னுடைய தாய் தகப்பனாலேயே நான் புறக்கணிக்கப்படுகிறேன் பிரதர். ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಂದಲೇ ಹೀನೈಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಬ್ರದರ್. ஏன் என்னை புறக்கணிக்கிறார்கள்னு தெரியல. ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ತಳ್ಳುತ್ತಾರೋ ಅನ್ನೋದೇ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. மற்றும் இருக்கிற அநேகர் நேசிக்கப்படுகிறாங்க பிரதர். ಇತರರೆಲ್ಲ ಹಲವರಿಂದ ಪ್ರೀತಿಸಲ್ಪಡ್ತಾರೆ ಬ್ರದರ್. ஆனால் வெறுக்கப்படுகிற அளவுக்கு நான் எந்த தவறும் செய்யல. ಆದರೆ ದ್ವೇಷಿಸಲ್ಪಡುವ ಮಟ್ಟಿಗೆ ಯಾವ ತಪ್ಪು ನಾನು ಮಾಡಿಲ್ಲ. நான் ஏதாகிலும் தவறு செய்திருந்தால் பரவாயில்ல பிரதர். ನಾನು ಏನಾದರೂ ತಪ್ಪನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ ಬ್ರದರ್. எந்த தவறும் செய்யல. ನಾನು ಏನು ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ. என்னுடைய உள்ளமறிய சொல்லுகிறேன். ನನ್ನ ಹೃದಯಪೂರ್ವಕವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ. எந்த துரோகமும் செய்யல. ನಾನು ಯಾವ ದ್ರೋಹವನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனால் நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். ಆದರೂ ನಾನು ದೊಬ್ಬಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. நல்ல வாழ்க்கைக்கு உரியவன் தான். ಒಳ್ಳೆ ಜೀವಿತಕ್ಕೆ ಸೀಮಿತನೇ. எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன். ಎಲ್ಲವನ್ನು ಕಳಕೊಂಡವನಾಗಿದ್ದೇನೆ. எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன். ಎಲ್ಲವನ್ನು ಕಳಕೊಂಡವನಾಗಿದ್ದೇನೆ. உயர்வான ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவன், ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರಬೇಕಾದವನು, எவ்வளவு கீழ்நிலையில் இருக்க வேண்டுமோ அவ்வளவு கீழ்நிலைக்கு போயிருக்கிறேன். ಎಷ್ಟು ಹೀನ ಕೆಲ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಷ್ಟು ಹೀನ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ. தாய் தகப்பன் புறக்கணித்திருக்கிறார்கள். ತಂದೆ ತಾಯಿ ತಿರಸ್ಕರಿಸಿದ್ದಾರೆ. உறவுகள் புறக்கணித்திருக்கிறார்கள். ಸಂಬಂಧಗಳು ತಿರಸ್ಕರಿಸಿದವೆ. என்னை ராஜ்யமே எதிர்த்து கொண்டிருக்கிறது பிரதர். ನನ್ನನ್ನು ರಾಜ್ಯ ವಿರೋಧವಾಗಿ ನಿಂತಿದೆ ಬ್ರದರ್. நான் உயிரோடு இருக்கிறதுல யாருக்கும் விருப்பம் இல்லை. ನಾನು ಜೀವಂತವಾಗಿರೋದ್ರಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಇಷ್ಟವಿಲ್ಲ. நல்ல கவனிங்க பிரதர். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ ಬ್ರದರ್. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. கோரேஸ் உயிரோடு இருக்கிறதுல தகப்பனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ಕೋರೇಶನು ಜೀವಂತವಾಗಿರೋದ್ರಲ್ಲಿ ತಂದೆಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ ಇದ್ದಿರಬಹುದು. கோரேஸ் உயிரோடு இருக்கிறதுல தாய்க்கு விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ಕೋರೇಶನು ಜೀವಂತವಾಗಿರೋದ್ರಲ್ಲಿ ತಾಯಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಿರಬಹುದು. கோரேஸ் உயிரோடு இருக்கிறதை ராஜ்யம் விரும்பாமல் இருந்திருக்கலாம். ಕೋರೇಶನು ಜೀವಂತವಾಗಿರೋದನ್ನ ಆ ರಾಜ್ಯ ಬಯಸದೇ ಇದ್ದಿರಬಹುದು. ஆனால் கோரேஸ் உயிரோடு இருப்பது யாருக்கு தேவையோ இல்லையோ கர்த்தருக்கு தேவை. ಆದ್ರೆ ಕೋರೇಶನು ಜೀವಂತವಾಗಿರೋದು ಯಾರಿಗೆ ಬೇಕಾಗಿದೆ? உயிரோடு இருப்பது கர்த்தருக்கு தேவை. ನೀವು ಜೀವಂತವಾಗಿರೋ ಕರ್ತನಿಗೆ ಬೇಕಾಗಿದೆ. உன்னை ஜீவனுள்ளவராய் வைக்க வேண்டும் என்பது பரலோகத்தின் திட்டம். ನೀವು ಜೀವಂತವಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದು ಪರಲೋಕದ ಯೋಚನೆ. உன்னை கொண்டு ராஜ்யங்கள் அசைக்கப்பட வேண்டும். ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟು ರಾಜ್ಯಗಳು ಕದಲಿಸಲ್ಪಡಬೇಕು. நீ ஒரு பட்டணத்துக்கு சொந்தமானவன் அல்ல. ನೀನು ಒಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಸ್ವಂತವಾದವನಲ್ಲ. ஒரு குடும்பத்துக்கு சொந்தமானவன் அல்ல. ಒಂದು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸ್ವಂತವಾದವನಲ್ಲ. நீ ராஜாதி ராஜாவுக்கு சொந்தமானவன். ನೀನು ರಾಜಾದಿ ರಾಜನಿಗೆ நீ ಸ್ವಂತವಾದವನು. ராஜ்யங்களை அசைப்பதற்கு பிறந்தவன். ನೀನು ರಾಜ್ಯಗಳನ್ನು ಕದಲಿಸಲು ಹುಟ್ಟಿದವನು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கோரேஸ் குடும்பத்திற்கு தேவையில்லை. ಕೋರೇಶನು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. கோரேஸ் பெர்சிய ராஜ்யத்துக்கு தேவையில்லை. ಕೋರೇಶನು ಪರ್ಷಿಯ ಸಾಮ್ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஆனால் கோரேஸ் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு தேவை. ಆದ್ರೆ ಕೋರೇಶನು ಕರ್ತನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬೇಕಾಗಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க பிரதர். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ ಬ್ರದರ್. நீங்கள் ஒரு உத்தரவாதம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ನೀವು ಒಂದು ದೃಢತೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இந்த வருஷத்தினுடைய முதல் நாள்ல, ವರ್ಷದ ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். ದೇವರು ನಿಮಗೆ ಹೇಳುವ ಮಾತು ಇದೆ. இனிமே என் குடும்பம் என்னை புறக்கணிக்குங்கிற புலம்பல் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. ಇನ್ನು ನನ್ನ ಕುಟುಂಬ ನನ್ನ ತಿರಸ್ಕರಿಸಿದೆ ಅಂತ ಪ್ರಲಾಪ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರಬಾರದು. அந்த புலம்பலுக்கு கர்த்தர் எந்த மறு உத்தரவும் கொடுக்க மாட்டார். ಅಂತ ಪ್ರಲಾಪಕ್ಕೆ ದೇವರು ಯಾವುದೇ ಉತ್ತರ ಕೊಡೋದಿಲ್ಲ. என் கூட வேலை பார்க்கறவங்க புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லாத. ನನ್ನ ಜೊತೆಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋರೆ ತಿರಸ್ಕರಿಸ್ತಾರಂತ ಹೇಳ್ಬೇಡ. என்னுடைய ஊர்ல இருக்கிறவங்க என்னை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. ಶಾಲೆಯಲ್ಲಿ ಇರೋರು ತಿರಸ್ಕರಿಸ್ತಾರಂತ ಹೇಳ್ಬೇಡಿ. என்னுடைய பட்டணத்தில் இருக்கிறவர்கள் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. ನನ್ನ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇರೋರು ಅಂಗೀಕರಿಸೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಡಿ. குடும்பத்திற்கு உரியவர்கள் அல்ல. ನೀವು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬೇಕಾದವರಲ್ಲ. இந்த பட்டணத்துக்கு உரியவர்கள் அல்ல. ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರಲ್ಲ. பல தேசங்களை அசைக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். ದೇಶಗಳನ್ನು ಕದಲಿಸಲು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. வரப்போகிற எழுப்புதலில் தேசங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ಬರಲಿಕ್ಕಿರುವ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ದೇಶಗಳು ನಿಮಗಾಗಿ ಸಿದ್ಧವಾಗಿದೆ. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹalleluya ஹalleluya. உங்களை நீங்கள் பார்க்கிற பார்வை மாறணும் பிரதர். ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ನೋಡುವ ದೃಷ್ಟಿ ಬದಲಾಗಬೇಕು ಬ್ರದರ್. சும்மா அவங்க புறக்கணிக்கிறாங்க, இவங்க புறக்கணிக்கிறாங்க, ಅವರು ತಿರಸ್ಕರಿಸ್ತಾರೆ, ಇವರು ತಿರಸ್ಕರಿಸ್ತಾರೆ, யாருமே என்னை நேசிக்கல, ಯಾರು ಪ್ರೀತಿಸ್ತಿಲ್ಲ, யாருமே என் மேல பிரியம் காட்ட மாட்டாங்க, ಯಾರು ನನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ಪ್ರಿಯತೆ ತೋರಿಸ್ತಿಲ್ಲ. நல்ல உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, ಚೆನ್ನಾಗಿ ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. இந்த சூழ்நிலையில நீங்கள் இங்கே வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், ಇಂಥ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವು ಬಂದಿರೋದಾದ್ರೆ நல்ல உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, ಚೆನ್ನಾಗಿ ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய முத்திரை உங்கள் மேலே விழுந்திருக்கிறது. ಭೂಮಿ ಆಕಾಶಗಳು ಉಂಟು ಮಾಡಿದ ಕರ್ತನ ಮುದ್ರೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇದೆ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இனி மனிதர்கள் புறக்கணித்தா காலரை தூக்கி விட்டுக்குங்க. ಮನುಷ್ಯರು ತಿರಸ್ಕರಿಸೋದಾದ್ರೆ ಕಾಲರನ್ನು ಎತ್ತಿ ಬಿಡಿ. மனிதர்களின் புறக்கணிப்பிலிருந்து தான் தேவனுடைய அங்கீகாரமே ஆரம்பமாகிறது. ಮನುಷ್ಯರ ತಿರಸ್ಕಾರದಿಂದಲೇ ದೇವರ ಅಂಗೀಕೃತ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. தேவன் உங்களை அங்கீகாரம் பண்ணுகிறார் என்பதற்கு அடையாளமே முதலாவது மனிதர்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಅಂಗೀಕರಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಮೊದಲನೇ ಸೂಚನೆ ಮನುಷ್ಯರು ನಿಮ್ಮನ್ನು ತಿರಸ್ಕರಿಸ್ತಾರೆ. ஆச்சரியமா இல்ல? ಆಶ್ಚರ್ಯವಾಗಿಲ್ಲ? ஒரு கோரேஸ் என்கிற மனுஷனை குடும்பம் புறக்கணிக்குது பிரதர். ಒಬ್ಬ ಕೋರೆಷ್ ಎಂಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಕುಟುಂಬ ತಿರಸ್ಕರಿಸುತ್ತದೆ. பெர்சிய ராஜ்யம் புறக்கணிக்குது பிரதர். ಪರ್ಷಿಯ ರಾಜ್ಯ ತಿರಸ್ಕರಿಸುತ್ತಿದೆ. ஆனால் அவனை குறித்து தேவன் ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருந்தார். ಆದರೆ ದೇವರು ಅವನ ಕುರಿತು ದೊಡ್ಡ ಯೋಜನೆ ಇಟ್ಟಿದ್ದ. மாபெரும் திட்டத்தை வைத்திருந்தார். ಬಹುದೊಡ್ಡ ಯೋಜನೆ ಇಟ್ಟಿದ್ದ. யாராலும் அதை நம்ப முடியாது பிரதர். ಯಾರಿಂದಲೂ ನಂಬಲಿಕ್ಕಾಗಲ್ಲ ಬ್ರದರ್. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 44வது அதிகாரம் 44ನೇ ಅಧ್ಯಾಯ 28வது வசனம் 28ನೇ ವಾಕ್ಯ. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 44வது அதிகாரம் 44ನೇ ಅಧ್ಯಾಯ 28வது வசனம் 28ನೇ ವಾಕ್ಯ. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். நல்ல கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ. ಕೋರೆಷನ ವಿಷಯವಾಗಿ ಅವನು ನನ್ನ ಮುಂದೆ ಕಾಯುವವನು, ಯೆರೂಸಲೇಮು ಕಟ್ಟಲ್ಪಡಲಿ, ದೇವಸ್ಥಾನದ ಅಸ್ತಿವಾರವು ಹಾಕಲ್ಪಡಲಿ ಎಂದು ಹೇಳಿ ನನ್ನ ಇಷ್ಟಾರ್ಥವನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸತಕ್ಕವನು ಎಂಬುದಾಗಿ ಮಾತಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. குடும்பம் கோரேசை புறக்கணித்திருக்கிறது பிரதர். ಕುಟುಂಬ ಕೋರೆಷನನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿದೆ ಬ್ರದರ್. பெர்சிய ராஜ்யம் அவனை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது. ಪರ್ಷಿಯ ರಾಜ್ಯ ಅವನು ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கிறார் பாருங்க. ಆದ್ರೆ ಕರ್ತನ ಅವನಿಗೆ ಒಂದು ಟಾಸ್ಕ್ ಅನ್ನು ಕೊಡ್ತಾನೆ ನೋಡಿ. அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார் பாருங்க. ಅವನಿಗೆ ಒಂದು ಕೆಲಸ ಕೊಡ್ತಾನೆ ನೋಡಿ. என்ன சொல்லுகிறார்? ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? எருசலேம் நகரத்தை கட்டும்படிக்கான கட்டளையை கோரேஸ் தான் பிறப்பிக்க வேண்டும். ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣವನ್ನು ಕಟ್ಟಲಿಕ್ಕಾಗಿರುವಂತಹ ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೋರೆಷನೇ ಹೊರಡಿಸಬೇಕು. இடிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயம் கோரேசினாலே கட்டப்பட வேண்டும். ಕೆಡವಲ್ಪಟ್ಟ ದೇವರ ಆಲಯ ಕೋರೆಷನಿಂದಲೇ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. ரெண்டு வேலை கொடுத்திருக்கிறார். ಎರಡು ಕೆಲಸ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒண்ணு எருசலேமை கட்டணும். சொல்லுங்க, ஒரு முதல் வேலை என்ன? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல இரவு நேரம், நீங்கள் பேசுவது உங்கள் கண்களுக்கு நல்லது. ರಾತ್ರಿ ಸಮಯ ನೀವು ಮಾತಾಡೋದು ನಿಮ್ಮ ಕಣ್ಗಳಿಗೆ ಹಿತ. உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். சரி, சத்தமா சொல்லுங்க. முதல் வேலை என்ன? ಯೆರೂಸಲೇಮை ಕಟ್ಟ வேண்டும். ಮೊದಲನೇ ಕೆಲಸ ಏನಂದ್ರೆ ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಕಟ್ಟುವುದು. ಏನು ಮೊದಲನೇ ಕೆಲಸ? ಕಟ್ಟುವುದು. அப்படின்னா என்ன ಅರ್ಥம்னா ಜನங்களுடைய வாழ்க்கையை ಕಟ್ಟಿ எழுப்ப வேண்டும் ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನು ಅರ್ಥ ಅಂದ್ರೆ ಜನರ ಜೀವಿತಗಳನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುವಂತದ್ದು. தேவ ಜನங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். ದೇವ ಜನರ ಜೀವಿತಗಳು ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕು. ஏன்னா பட்டணம் இல்லைன்னா ஜனங்கள் குடியிருக்க முடியாது. ಯಾಕಂದ್ರೆ ಪಟ್ಟಣ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಜನರು ವಾಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. முதலாவது தேவ ಜನங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு அவன் காரியங்களை செய்தாக வேண்டி இருக்கிறது. ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವ ಜನರ ಶಾರೀರಿಕವಾದ ಜೀವಿತಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವನು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. இரண்டாவது தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். ಎರಡನೇದಾಗಿ ದೇವರ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? தேவ ಜನங்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அவன் காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. ದೇವ ಜನರ ಆತ್ಮಿಕವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಅವನು ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. நல்லா யோசிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. இவனுக்கே வாழ்க்கை இல்ல, ಇವನಿಗೆ ಜೀವನ ಇಲ್ಲ.
இவன் உயிரோடு இருக்கிறதுலே அர்த்தமில்லை என்பது போல தோன்றுகிறது. ಇವನು ಜೀವಂತವಾಗಿರೋದ್ರಲ್ಲೇ ಅರ್ಥವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತೋಚುತ್ತಿದೆ. ஆனால் தேவன் இவனை பார்க்கிற பார்வை என்ன தெரியுமா? ಆದ್ರೆ ದೇವರು ಇವನು ಕುರಿತಾಗಿ ನೋಡುವ ದೃಷ್ಟಿ ಏನು ಗೊತ್ತಾ? அநேகருடைய சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இவன் தான் உத்தரவாதி என்பதை போல பார்க்கிறார். ಹಲವು ಜನರ ಬಾಳಿನ ಶಾರೀರಿಕ ಜೀವನಕ್ಕೂ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತಕ್ಕೂ ಇವನೇ ದೃಢತೆ ಎಂಬ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನೋಡ್ತಿದ್ದಾನೆ. மீண்டுமாய் சொல்லுகிறேன், ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ, கோரேஸ் அநேகம் ஜனங்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது. ಕೋರೆಷನು ಹಲವು ಜನರ ಶಾರೀರಿಕ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಸಂಧಿಸಬೇಕಾಗಿದೆ. கோரேஸ் அநேகம் ஜனங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திக்க வேண்டி இருக்கிறது. ಕೋರೆಷನು ಹಲವು ಜನರ ಆತ್ಮಿಕ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಸಂಧಿಸಬೇಕಾಗಿದೆ. இதே வார்த்தை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ಇದೇ ಮಾತನ್ನೇ ದೇವರು ನಿಮಗೂ ಹೇಳ್ತಿರೋದು. என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாதது போல இருக்கு பிரதர். ನನ್ನ ಬಾಳಿಗೆ ಅರ್ಥ ಇಲ್ಲದಂತೆ ಇದೆಯಲ್ಲ ಬ್ರದರ್. நான் வாழுகிறது எதற்காக வாழணும்? ನಾನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಬದುಕಬೇಕು? நான் யாருக்காக வாழணும்? ನಾನು ಯಾರಿಗೆಂದು ಬದುಕಬೇಕು? என்ன அர்த்தம் இருக்கிறது? ಏನು ಅರ್ಥ ಕೂಡಿದೆ? நல்ல கவனிங்க பிரதர். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ ಬ್ರದರ್. குடும்பம் உங்களை புறக்கணிப்பதன் கொண்டைய காரியம் என்ன தெரியுமா? ಕುಟುಂಬ ನಿಮ್ಮನ್ನು ತಿರಸ್ಕರಿಸುವ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? மனிதர்கள் உங்களை புறக்கணிப்பதன் தாற்பயம் என்ன தெரியுமா? ಮನುಷ್ಯರು ನಿಮ್ಮನ್ನು ತಿರಸ್ಕರಿಸುವ ತಾತ್ಪರ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? நீங்கள் அநேகம் லட்சம் ஜனங்களின் சரீர தேவைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது. ನೀವು ಹಲವು ಲಕ್ಷ ಜನರ ಬೇಡಿಕೆಗಳನ್ನು ಪೂರೈಸಬೇಕಾಗಿದೆ. கொண்டுதான் அநேகம் ஜனங்களின் லட்சமான ஜனங்களின் சரீர தேவைகளை தேவன் சந்திக்க திட்டமிட்டு இருக்கிறபடினாலே ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟೆ ಹಲವಾರು ಲಕ್ಷಗಟ್ಟಲೆ ಜನರ ಶಾರೀರಿಕ ಬೇಡಿಕೆಗಳನ್ನು ಸಂಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿರುವ ಕಾರಣದಿಂದಲೇ. ಸರ್ವಿಸ್ மட்டும் கிடையாது, சேவை மட்டும் கிடையாது, ಸೇವೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, சரீர பிரகாரமான தேவைகள் மாத்திரம் கிடையாது, ಶಾರೀರಿಕವಾದ ಅಗತ್ಯತೆಗಳು ಮಾತ್ರವಲ್ಲ. பல தேசங்கள்ல இருக்கிற ஜனங்களுடைய ஆவிக்குரிய தேவையை நீங்க தான் பிரதர் சந்திக்க போறீங்க. ಹಲವಾರು ದೇಶಗಳಲ್ಲಿರುವ ಜನರ ಆತ್ಮಿಕ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಕೂಡ ನೀವೇ ಸಂಧಿಸಲಿದ್ದೀರಿ. ஆவிக்குரிய தேவையை நீங்க தான் சந்திக்க போறீங்க. ಆತ್ಮಿಕ ಅಗತ್ಯತೆಗಳು ನೀವೇ ಸಂಧಿಸಲಿಕ್ಕಿದ್ದೀರಿ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. நீங்க சொல்லலாம், ನೀವು ಹೇಳ್ಬಹುದು, பிரதர் என் சரீர தேவையை இன்னும் பூர்த்தி ஆகலையே. ಬ್ರದರ್, ನನ್ನ ಶರೀರ ಅಗತ್ಯತೆಯನ್ನು ಇನ್ನೂ ಪೂರ್ತಿಗೊಳ್ಳಿಲ್ವೇ? என்னுடைய ஆவிக்குரிய காரியமே இன்னும் சரியாகலையா பிரதர்? ಇನ್ನು ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಕಾರ್ಯಗಳು ಇನ್ನೂ ಸರಿಯಾಗಲಿಲ್ವೇ ಬ್ರದರ್? நல்ல உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க. ಚೆನ್ನಾಗಿ ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ಒಂದೇ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. என்னுடைய ஆவியிலிருந்து அந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ನನ್ನ ಆತ್ಮನಿಂದ ಆ ಮಾತನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. இது எப்படி ஆகும் என்று சொல்லி, ಇದು ಹೇಗೆ ಆದೀತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ விவரித்து சொன்னாலும், ವಿವರಿಸಿ ಹೇಳಿದರು, உன்னால விசுவாசிக்கவே முடியாது. ನಿಮ್ಮಿಂದ ನಂಬಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. உன்னால விசுவாசிக்கவே முடியாது. ನಿಮ್ಮಿಂದ ನಂಬಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. விவரித்து சொல்லப்பட்டாலும், ವಿವರಿಸಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟರು, விவரிக்க முடியாத, ವಿವರಿಸಲಿಕ್ಕಾಗದ, விசுவாசிக்க முடியாத, ವಿಶ್ವಾಸಿಸಲಿಕ್ಕಾಗದ மாபெரும் காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில நடப்பிப்பார். ಬಹು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ದೇವರು ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். நல்லா கவனிச்சுக்கிறீங்க பிரதர். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ ಬ್ರದರ್. உலகம் உங்களை நடத்துகிற விதத்தை பார்த்து சோர்ந்துராதீங்க. ಲೋಕವು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ ವಿಧಾನವನ್ನಿಟ್ಟು ಬಲಲಿ ಹೋಗಬೇಡಿ. உங்களுக்கு இந்த ரெண்டு டாஸ்கையும் தேவன் வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಎರಡು ಟಾಸ್ಕ್ ಅನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நீங்கள் அநேகருக்கு ரட்சகர்களாய் மாறப் போகிறீர்கள். ನೀವು ಹಲವರಿಗೆ ರಕ್ಷಕರಾಗಿ ಬದಲಾಗಲಿದ್ದೀರಿ. அநேகருடைய ஆவிக்குரிய தேவைகள் உங்களை கொண்டுதான் சந்திக்கப்பட போகிறது. ಹಲವು ಆತ್ಮಿಕ ಬೇಡಿಕೆಗಳು ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟೆ ಸಂಧಿಸಲಿಕ್ಕಿದೆ. இன்னும் சொன்னா என்ன தெரியுமா? ಇನ್ನು ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ? நீங்கள் பிறந்த பிறகு இது திட்டமிடப்படல. ನೀವು ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ಇದು ಯೋಚನೆ ಮಾಡಲ್ಪಡಲಿಲ್ಲ. நீங்க பிறந்து எல்லாரும் உங்களை புறக்கணிக்கிறதுனால இத தேவன் உங்களுக்கு கொடுக்கல. ನೀವು ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ನಿಮ್ಮನ್ನು ತಿರಸ್ಕರಿಸೋದ್ರಿಂದ ದೇವರು ಇದು ಕೊಡ್ತಿಲ್ಲ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ತೀರಿ. எல்லாரும் உங்களை அவாய்ட் பண்றாங்கன்னு உங்க மேல பரிதாபப்பட்டு தேவன் இதை செய்யல. ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನು ಅವಾಯ್ಡ್ ಮಾಡೋದ್ರಿಂದ ಪರಿತಾಪದ ಅಡಿಯಲ್ಲಿ ದೇವರು ಇದನ್ನು ಮಾಡ್ತಿಲ್ಲ. இந்த பணியை செய்யும்படிக்கே தேவன் இந்த பூமிக்கு உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். ಈ ಕೆಲಸ ಮಾಡಲೆಂದೇ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಈ ಭೂಮಿಗೆ ಕಳುಹಿಸಿದ್ದಾನೆ. இந்த பணியை நீங்க செய்ய போறீங்க என்பதை உலகம் அறிந்தபடியினாலதான். ಈ ಕೆಲಸ ನೀವು ಮಾಡುತ್ತೀರಿ ಎಂಬುದನ್ನು ಲೋಕವು ತಿಳಿದ ಕಾರಣವೇ. சத்துரு அறிந்தபடியினாலதான். ಶತ್ರು ತಿಳಿದ ಕಾರಣವೇ உங்கள் மேலே கண் வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕಣ್ಣಿಟ್ಟಿರೋದು. பிறந்த உடனேயே ಹುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ கொல்லப்படுகிற உத்தரவு ஏன் கோரேசுக்கு பிறப்பிக்கப்பட வேண்டும்? ಕೊಲ್ಲಲ್ಪಡುವಂತ ದೃಢತೆ ಯಾಕೆ ಕೋರೆಷನಿಗೆ ಬರಬೇಕು? கோரேசை கொண்டு தேவன் என்ன செய்ய போகிறார் என்பது சத்துருவுக்கு தெரியும். ಕೋರೆಷನನ್ನು ಇಟ್ಟು ದೇವರು ಏನು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ ಅದು ಶತ್ರುಗೆ
ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು. விதையிலேயே அழிக்க பார்த்தான். ಆ ಬಿತ್ತನೆಯಲ್ಲೇ ನಾಶ ಮಾಡಬೇಕನ್ನ ನೋಡಿದ. அதே போலதான் பிரதர் உங்களுக்கும். ಅದೇ ರೀತಿನೇ ಬ್ರದರ್ ನಿಮಗೂ. ஏன் உங்களை விதையிலேயே அழிக்க பார்க்கறான் தெரியுமா? ಯಾಕೆ ಬಿತ್ತನೆಯಲ್ಲೇ ನಿಮ್ಮ ನಾಶ ಮಾಡಬೇಕಂತ. ஏன் எழும்ப விடாம நசுக்க பார்க்கறான் தெரியுமா? ಯಾಕೆ ಎದ್ದೇಳಿಕಾಗದಂತೆ ತುಳಿಯಲ್ಪಡುವಂತೆ ಮಾಡಿ. மாபெரும் காரியங்களை செய்ய போறீங்கன்னு அவன் ஸ்மெல் பண்ணிட்டான். ನೀವು ಬಹು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ ಅಂತ ಅವನು ಊಹಿಸಿದ. உங்களை கொண்டு தேசத்துல ஒரு பெரிய அசைவை கொடுக்க போகிறார் தேவன் என்பதை அவன் ஸ்மெல் பண்ணிட்டான். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟು ದೇಶದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಚಲನೆ ಕೊಡಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದು ಅವನಿಗೆ ಗೊತ್ತಾಯಿತು. ஒரு நாளும் சத்துருவின் இஷ்டத்திற்கு உங்களை தேவன் ஒப்பு கொடுக்கிறது இல்லை. ಯಾವತ್ತಿಗೂ ಶತ್ರುವಿನ ಇಷ್ಟಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವುದೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಆಮೆನ್ ಅಂತ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறான். ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. அவனை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ಅವನ ಕುರಿತಾಗಿ ಪ್ರವಾದನೆ ನುಡಿಯಲಾಗಿದೆ. இவன் எழும்பி வந்து எருசலேமை கட்டுவான் என்று சொல்லி. ಇವನು ಎದ್ದು ಬಂದು ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಕಟ್ಟುವನೆಂಬುದಾಗಿ. இவன் எழும்பி வந்து தேவாலயத்தை கட்டுவான் என்று தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ಇವನು ಎದ್ದು ಬಂದು ದೇವಾಲಯವನ್ನು ಕಟ್ಟುವನೆಂಬುದಾಗಿ ಪ್ರವಾದನೆ ಹೇಳಲಾಗಿದೆ. ஆனா அது நடப்பதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லை. ಆದರೆ ನಡಿಲಿಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಯಾವುದೇ ಸಾಧ್ಯತೆಗಳು ಅಲ್ಲಿಲ್ಲ. That is impossible. ಅದು ಅಸಾಧಾರಣವಾದದ್ದು. ஏன்னு சொன்னா ಯಾಕೆಂತ ಹೇಳಿದರೆ இவன் ஒரு மேய்ப்பனுடைய குமாரனாய் வளர்க்கப்படுகிறான். ಇವನು ಒಬ್ಬ ಕುರುಬನ ಮಗನಾಗಿ ಬೆಳೆಸಲ್ಪಡ್ತಿದ್ದಾನೆ. அதனாலதான் கர்த்தரே அவனை என் மேய்ப்பன் என்று சொன்னார். ಆದ್ರಿಂದಲೇ ಕರ್ತನು ಅವನು ನನ್ನ ಕುರುಬನ. 44:28 வாசிங்க பார்க்கலாம். ಯೆಶಾಯ 44:28 ನೋಡಿ. 44:28 வாசிங்க பார்க்கலாம். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். போதும். அதனாலதான் கர்த்தர் அவனை என் மேய்ப்பன் என்று சொன்னார். ಕೋರೆಷನ ವಿಷಯವಾಗಿ ಅವನು ನನ್ನ ಮಂದೆಯನ್ನು ಕಾಯುವವನು, ನನ್ನ ಮಂದೆಯನ್ನು ಕಾಯುವ ಕುರುಬನು. தாவீது எப்படி ஆடுகளின் பின்னாடி அலைந்து திரிந்த ஒரு மேய்ப்பனாய் இருந்து பிறகு மகா சக்கரவர்த்தியாக உயர்த்தப்பட்டாரோ, ದಾವೀದನು ಹೇಗೆ ಕುರಿಗಳ ಹಿಂದೆ ಸುತ್ತಾಡುತ್ತಾ ನಂತರ ದೊಡ್ಡ ಚಕ್ರವರ್ತಿಯಾಗಿ ಬದಲಾದನೋ, அதே போல ಅದರಂತೆಯೇ அவர் யூத வம்சத்தை சேர்ந்தவர். ಅವನು ಯಹೂದ ವಂಶಕ್ಕೆ ಸೇರಿದವನು. தாவீது யூத வம்சத்தை சேர்ந்தவர். ದಾವೀದನು ಯಹೂದ ವಂಶಕ್ಕೆ ಸೇರಿದವನು. ஆனால் இந்த கோரேஸ் புறஜாதி வம்சத்தை சேர்ந்தவர். ಆದ್ರೆ ಈ ಕೋರೆಷನು ಅನ್ಯ ಜನಾಂಗಕ್ಕೆ ಸೇರಿದವನು. எப்படி தாவீது ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்த மேய்ப்பனாய் இருந்து பிறகு ராஜாவாக உயர்த்தப்பட்டாரோ, ಹೇಗೆ ದಾವೀದನು ಕುರಿಗಳ ಹಿಂದೆ ಸುತ್ತಾಡುತ್ತಾ ಅದನ್ನು ಮೇಯಿಸಿ ಕುರುಬನಾಗಿದ್ದು ಅರಸನಾದನೋ, அதே போல இந்த கோரேசும் ಅದರಂತೆ ಈ ಕೋರೆಷನು ஆடுகளின் பின்னாடி அலைந்து திரிந்த மேய்ப்பனாய் இருந்து ಕುರಿಗಳ ಹಿಂದೆ ಅದನ್ನು ಮೇಯಿಸುತ್ತಾ ಕುರುಬನಾಗಿದ್ದು பிறகு மகா சக்கரவர்த்தியாய் உயர்த்தப்பட்டான். ನಂತರ ಚಕ್ರವರ್ತಿಯಾಗಿ ಮೇಲಕ್ಕೆ ಬಂದ. ஆண்டவர் சொல்லிட்டாரு 44வது அதிகாரத்துல. ಈಗ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ 44ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ, கோரேஸ் வந்து எருசலேமை கட்டுவான் என்று சொல்லிவிட்டார். ಕೋರೆಷನು ಬಂದು ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಕಟ್ಟುವನೆಂಬುದಾಗಿ. கோரேஸ் வந்து தேவாலயத்தை கட்டும்படி கட்டளை பிறப்பிப்பான் என்று சொல்லிவிட்டார். ಕೋರೆಷನು ದೇವಾಲಯವನ್ನು ಕಟ್ಟುವಂತೆ ಆಜ್ಞೆ ಹೊರಡಿಸುತ್ತಾನೆಂಬುದಾಗಿ. ஆனா அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் 1% கூட கிடையாது. ಆದ್ರೆ ಅದು ನಡೆಯಲಿಕ್ಕೆ ನೆರವೇರಲಿಕ್ಕಿರುವ ಸಾಧ್ಯತೆಗಳು 1% ಇಲ್ಲ. ஏன்னா உலகம் முழுவதும் பாபிலோன் சாம்ராஜ்யம் இருக்கிறது. ಯಾಕೆಂದ್ರೆ ಲೋಕಾದ್ಯಂತ ಬಾಬಿಲೋನ್ ಸಾಮ್ರಾಜ್ಯ ಹರಡಿದೆ. உலகத்தின் 70% நிலப்பகுதியை அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். ಲೋಕದ 70% ಭೂಮಿಯನ್ನು ಅವರು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. முதலாவது இந்த கோரேஸ் எழும்பி தன்னுடைய ராஜ்யத்தை, பெர்சிய ராஜ்யத்தை பிடிக்கணும். ಮೊದಲು ಕೋರೆಷನು ಎದ್ದು ತನ್ನ ಸಾಮ್ರಾಜ್ಯವಾದ ಪರ್ಷಿಯ ದೇಶವನ್ನು ಹಿಡಿಬೇಕು. பெர்சியாவிலிருந்து புறப்பட்டு பாபிலோனை பிடிக்கணும்னா கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டருக்கு மேல பயணம் செய்து போகணும். ಪರ್ಷಿಯದಿಂದ ಬಾಬಿಲೋನನ್ನು ಹಿಡಿಯಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹತ್ತತ್ರ 3000 ಕಿಲೋಮೀಟರ್ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಹೋಗಬೇಕು. போகிற வழியிலெல்லாம் ஏராளமான தேசங்கள் இருக்கிறது. ಹೋಗುವ ಮಾರ್ಗದಲ್ಲೆಲ್ಲ ಹೇರಳವಾದ ದೇಶಗಳಿವೆ. அத்தனை பேரும் பாபிலோன் சார்புடையவர்கள். ಅಷ್ಟು ಜನರು ಬಾಬಿಲೋನ್ ಸೇರಿದವರೇ. அத்தனை பேரும் பாபிலோனுக்காக வரிந்து கட்டி கொண்டு நிற்பார்கள். ಅಷ್ಟು ಜನರು ಬಾಬಿಲೋನ್ಗಾಗಿ ಎದೆ ಎತ್ತಿ ನಿಂತಿರುವವರೇ. 1-2 சத்துருக்கள் கிடையாது. ಒಬ್ಬರಿಬ್ಬರು ಶತ್ರುಗಳಲ್ಲ. பார்க்கிற அத்தனை பேருமே சத்துருக்களாய் தான் இருப்பார்கள். ನೋಡುವ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಶತ್ರುಗಳಾಗಿ ಇರ್ತಾರೆ. இவ்வளவையும் மீறி அவன் பாபிலோனுக்கு போகணும். ಇಷ್ಟೆಲ್ಲ ದಾಟಿಕೊಂಡೇ ಬಾಬಿಲೋನ್ಗೆ ಹೋಗಬೇಕು. பாபிலோன் மகா பாபிலோன் என்று அழைக்கப்பட்ட நகரம் அது. ಬಾಬಿಲೋನ್ ಅಂದ್ರೆ ಮಹಾ ಬಾಬೆಲ್ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಪಟ್ಟಣ ಅದು. அவ்வளவு பெரிய பட்டணம் அது. ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಪಟ್ಟಣ. பாபிலோனுடைய கோட்டை சுவர்ல ஒரே நேரத்துல சைடு பை சைடா, ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னு சொல்லல,
பக்கத்துல நான் நிக்கிறேன் இல்லையா, அடுத்து 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 அது மாதிரி 10 ரதங்களை ஒரே நேரத்தில் வைத்து அந்த பாபிலோனுடைய கோட்டை சுவர்ல அதை டிரைவ் பண்ணலாமா. 10 ரதங்கள் அதுல ஓடும். அவ்வளவு பெரிய கோட்டை சுவர் அது. ಬಾಬಿಲೋನ್ ಗೋಡೆಯ ಕಟ್ಟಡದ ಗೋಡೆಯ ಮೇಲೆ ಒಂದು ಪಕ್ಕ ಅಂತೆ 10 ರಥಗಳು ಒಂದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಓಡಿಸುವ ಮಟ್ಟಿಗೆ ಅಗಲವಾದ ಎತ್ತರವಾದ ಗೋಡೆ ಇತ್ತಂತೆ. பாபிலோன் பட்டணத்தை குறித்து ஹெரோடேட்டஸ் அப்படிங்கிற ஒரு யூத வரலாற்று ஆசிரியர் எழுதுகிற போது சொல்லுகிறார், அதிலே அந்த பட்டணத்தினுடைய சுற்றுச்சுவர்ல 100 வெண்கல கதவுகள் இருந்ததாம். ಬಾಬೆಲ್ ಆ ಒಂದು ಪಟ್ಟಣದ ಕುರಿತಾಗಿ ಒಬ್ಬ ಹಿಬ್ರಿಯ ಒಬ್ಬ ಬರಹಗಾರರು ಬರೆಯುವಾಗ ಹೇಳ್ತಾರೆ 100 ಬೆಳ್ಳಿಯ ಬಾಗಿಲುಗಳು ಇತ್ತಂತೆ. திசைக்கு 25ஆக 100 வெண்கல கதவுகள் இருந்தது. ದಿಕ್ಕಿಗೆ 25ರಂತೆ ತಾಮ್ರದ ಬಾಗಿಲುಗಳು ಇತ್ತಂತೆ. நல்லா கவனிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. சாதாரண ஒரு மெய்ப்பனுடைய மகனாக வளர்க்கப்பட்டவன், சாதாரண ಕುರುಬನ ಮಗನಾಗಿ ಬೆಳೆಸಲ್ಪಟ್ಟವನು எப்படி தன்னுடைய சொந்த பட்டணத்தை பிடிக்க முடியும்? ಹೇಗೆ ತನ್ನ ಸ್ವಂತ ಪಟ್ಟಣವನ್ನು ಹಿಡಿಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ? எப்படி பல தேசங்களை பிடிக்க முடியும்? ಹೇಗೆ ಹಲವಾರು ದೇಶಗಳನ್ನು ಹಿಡಿಯಲಾಗ್ತದೆ? எப்படி பாபிலோன் மேலே படையெடுக்க முடியும்? ಹೇಗೆ ಬಾಬಿಲೋನ್ ಮೇಲೆ ಸೈನ್ಯ எப்படி மகா பாபிலோனை வீழ்த்த முடியும்? ಹೇಗೆ ಮಹಾ ಬಾಬೆಲನ್ನು ಕೆಡವಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ? நல்லா கவனிங்க பிரதர், ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ ಬ್ರದರ್. இந்த கோரேஷ்ட இருந்தது எது இருந்துச்சோ இல்லையோ, ಈ ಕೋರೆಷಿನ ಬಳಿ ಏನಿತ್ತೋ ಇಲ್ಲವೋ, படை இருந்துச்சோ இல்லையோ, ಸೈನ್ಯ ಇತ್ತೋ ಇಲ್ಲವೋ, அரசாங்கங்களின் ஆதரவு இருந்துச்சோ இல்லையோ, ಆ ಒಂದು ಸಾಮ್ರಾಜ್ಯದ ಒಂದು ಅನುಕೂಲತೆ ಇತ್ತೋ ಇಲ್ಲವೋ, அவனை குறித்து சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை இருந்தது. ಅವನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟ ದೇವರ ವಾಕ್ಯ ಅವನಿಗಿತ್ತು. தேவனுடைய வார்த்தை இருந்தது. ದೇವರ ವಾಕ್ಯವಿತ್ತು. அவனை கொண்டு தேவன் இதை செய்வேன் என்று சொன்ன வார்த்தை இருந்தது. ಅವನನ್ನಿಟ್ಟು ಇದನ್ನು ಮಾಡುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ದೇವರ ವಾಕ್ಯವಿತ್ತು. அவன் நினைக்காத காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பித்தது. ಅವನು ನೆನೆಸದ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ನಡೆಯಲು ಪ್ರಾರಂಭ. ராஜ்யங்கள் எல்லாம் அவனுக்கு முன்பாக மண்டியிட ஆரம்பித்தது. ರಾಜ್ಯಗಳೆಲ್ಲ ಅವನ ಮುಂದೆ ಮೊಣಕಾಲು ಉರುವಂತೆ அவன் படையெடுத்து வருகிற போது எந்த நகரத்தினுடைய தாழ்பாள்களும் பூட்டப்படல. ಅವನು ಸೈನ್ಯವೆತ್ತಿ ಬರುವಾಗ ಯಾವ ಪಟ್ಟಣದ ಬಾಗಿಲುಗಳು ಮುಚ್ಚಲ್ಪಡಲಿಲ್ಲ. எல்லா கதவுகளும் திறந்து வைக்கப்பட்டது. ಎಲ್ಲ ಬಾಗಿಲುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟದಾಗಿತ್ತು. நல்ல உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க பிரதர். ಚೆನ್ನಾಗಿ ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ ಬ್ರದರ್. தேவன் உங்களை குறித்து சொன்ன வார்த்தை மாற போறது கிடையாது. ದೇವರು ನಿಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದ ಮಾತು ಬದಲಾಗೋದಿಲ್ಲ. நீங்க தேசங்களை அசைக்க போறீங்கங்கற வார்த்தை மாற போறது கிடையாது. ನೀವು ದೇಶಗಳು ಕದಲಿಸುವಿರಿ ಎಂಬ ಮಾತು ಬದಲಾಗದು. எது உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதோ இல்லையோ, ಯಾವುದು ನಿಮಗೆ ಸಾಧಕವಾಗಿದೆಯೋ ಇಲ್ಲವೋ, யார் உங்களுக்கு பின்பாக நிற்கிறார்களோ இல்லையோ, ಯಾರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನಿಲ್ಲುತ್ತಾರೋ ಇಲ್ಲವೋ, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பின்பாக நிற்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. அது காரியங்களை நடப்பிக்கும். ಅದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ. அது காரியங்களை செய்யும். ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. அது வெண்கல கதவுகளை திறக்கும். ತಾಮ್ರದ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ತೆರೆಯುತ್ತದೆ. இருப்பு தாழ்பாள்களை உடைக்கும். ಕಬ್ಬಿಣದ ಅಗುಳಿಗಳನ್ನು ಮುರಿಯುತ್ತದೆ. எதெல்லாம் நீ நடக்காதுன்னு நினைக்கியோ, ಯಾವುದೆಲ್ಲ ನಡೆಯೋದು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದೆಯೋ, அத்தனையும் கர்த்தருடைய வார்த்தை நடப்பிக்கும். ಅಷ್ಟೆಲ್ಲವನ್ನು ಕರ್ತನ ವಾಕ್ಯ ನಡೆಸುತ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 45வது அதிகாரம் 1வது வசனம். 45ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. ಯೆಶಾಯ ಪುಸ್ತಕ 45வது அதிகாரம் 1வது வசனம். ಯೆಶಾಯನ ಗ್ರಂಥ 45 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, அதாவது தேசங்களை கீழ்ப்படுத்தி, ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நல்ல கவனிங்க பிரதர், நான் உனக்கு, சத்தமா சொல்லுங்க, நான் உனக்கு. பிரதர், கர்த்தர் உங்களை கொண்டு செய்யறேன்னு சொன்ன அந்த காரியம் ஒரு நாள் தடைபட போறது கிடையாது. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ಮಾತು ಎಂದಿಗೂ ತಡೆಯಾಗದು. அது டிலே ஆகுற மாதிரி வேணா தெரியலாம், ಅದು ತಡವಾಗುವಂತೆ ಕಂಡು ಬರಬಹುದು. ஒரு நாள் அது டினைட் ஆக போறது கிடையாது. ಆದ್ರೆ ಅದು ಯಾವತ್ತಿಗೂ ತಾಮಸವಾಗದು. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் ದೇವರು ನಿಮಗೆ ಹೇಳಿದ ವಾಗ್ದಾನ தாமதிக்கிறது போல தெரியலாம், ತಡವಾಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಂಡು ಬರಬಹುದು. அது தாமதிக்காது, ಅದು ತಡವಾಗದು. ஆனால் தாமதிப்பது போல தோன்றினாலும் காத்திருங்க. ತಡವಾಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಂಡು ಬಂದರೂ
ಕಾದಿರಿ. கர்த்தருடைய வார்த்தை அதை செய்து முடிக்கும். ದೇವರ ವಾಕ್ಯವು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅಂತ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு மேய்ப்பனுக்கு மகனாக வளர்க்கப்பட்டவன், ಒಬ್ಬ ಕುರುಬನಿಗೆ ಮಗನಾಗಿ ಬೆಳೆಸಲ್ಪಟ್ಟವನು, பிறந்த போதே கொலை செய்யும்படிக்கு தீர்மானிக்கப்பட்டவன், ಹುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ ಹತ್ಯೆಗೈಯಲ್ಪಡಬೇಕೆಂದು ತೀರ್ಮಾನಿಸಲ್ಪಟ್ಟವನು, சொந்த குடும்பத்தாலே புறக்கணிக்கப்பட்டவன், ಸ್ವಂತ ಕುಟುಂಬದಿಂದ ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವನು, சொந்த தேசத்தாலே புறக்கணிக்கப்பட்டவன், ಸ್ವಂತ ದೇಶದಿಂದ ತಿರಸ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವನು, இழிவானவனாக கருதப்பட்டவன், ಬಹಳ ಹೀನಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟವನು. ஆனால் அவனுக்கு முன்பாக கர்த்தர் தேசங்களை கீழ்ப்படுத்தினார். ಆದರೆ ಅವನ ಮುಂದಾಗಿ ದೇವರು ದೇಶಗಳನ್ನು ಸ್ವಾಧೀನಕ್ಕೆ ತಂದ. இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை தாவீது தான் சொன்னாரு. ಇದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ದಾವಿದನೇ ಮಾತನ್ನು ಹೇಳಿದ, என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர் என்று சொல்லி, ನನ್ನ ಜನರನ್ನು ನನಗೆ ಅಧೀನ ಮಾಡುವ ದೇವರೆಂಬುದಾಗಿ. அதற்கு பிறகு கோரேசுக்கு தான் வார்த்தை சொல்லப்படுகிறது, அவனுக்கு முன்பாக கர்த்தர் தேசங்களை கீழ்ப்படுத்தினாரா. ಅದಕ್ಕೆ ನಂತರವಾಗಿ ಕೋರೆಷನಿಗೆ ಆ ಮಾತು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿತ್ತು, ದೇಶಗಳನ್ನು ಅವನಿಗೆ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಲಾಯಿತು. யூத குலத்திலே பிறந்த தாவீதுக்காவது தாவீதின் சொந்த ஜனங்களை தான் கீழ்ப்படுத்தினார். ಯಹೂದ ಕುಲದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ದಾವಿದನಿಗೋ ತನ್ನ ಸ್ವಂತ ಜನರನ್ನೇ ಅಧೀನ ಮಾಡಿದ್ದು. ஆனால் புறஜாதியானாகிய கோரேசுக்கு கர்த்தர் தேசாதேசங்களை கீழ்ப்படுத்த ஆரம்பித்தார். ಆದರೆ ಅನ್ಯ ಜನಾಂಗದವನಾದ ಕೋರೆಷನಿಗೆ ದೇಶ ವಿದೇಶಗಳನ್ನು ಅಧೀನ ಮಾಡಿದ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ, வருகிற வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசல்களை வைத்திருப்பார். ದೇವರು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அவருடைய கரங்களே அதை திறக்கும். ಆತನ ಕರಗಳೇ ಅದನ್ನು ತೆರೆಯುವುದು. கர்த்தரே முன்னே போய் அதை திறப்பார். ಕರ್ತನೇ ಮುಂದೆ ಹೋಗಿ ಅದನ್ನು ತೆರೆಯುತ್ತಾನೆ. நீங்க உங்க முயற்சியை விட்டுறாதீங்க. ನಿಮ್ ಪ್ರಯತ್ನ ಬಿಡಬೇಡಿ. கடந்த காலங்களை மறந்துருங்க. ಗತ ಕಾಲಗಳನ್ನು ಮರೆಯಿರಿ. கடந்த கால பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ಪೂರ್ವವಾದವುಗಳನ್ನು ಚಿಂತಿಸಬೇಡಿ. ஏற்கனவே நடந்த தோல்விகளை நினைக்காதீங்க. ಮೊದಲೇ ನಡೆದ ಸೋಲನ್ನು ನೆನೆಸ್ಕೋಬೇಡಿ. இனி வரும் நாட்கள்ல, ಮುಂಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿ ஜனங்களை கீழ்ப்படுத்த ஆரம்பிப்பார். ಜನರನ್ನು ಅಧೀನಪಡಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. நீங்கள் போய் நிற்கிற போது, ನೀವು ಹೋಗಿ ನಿಲ್ಲುವಾಗಲೇ மனுஷருடைய ஆவி கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். ಮನುಷ್ಯರ ಕಾರ್ಯಗಳು ಅಧೀನಗೊಳ್ಳಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. நீங்கள் யாரெல்லாம் எதிர்ப்பார்கள் என்று நினைத்தீர்களோ, ನೀವು ಯಾರನ್ನೆಲ್ಲ ವಿರೋಧಿಸುವರು ಎಂಬುದಾಗಿ ಎದುರು உங்களை பார்த்த மாத்திரத்திலே, ನೋಡಿದ ಮಾತ್ರದಲ್ಲೇ, உங்களுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே, ಸ್ವರವನ್ನು ಕೇಳಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ அவர்கள் அத்தனை பேருடைய ஆவியும் பணியும், அவர் ಎಲ್ಲರ ಆತ್ಮಗಳು ಅಧೀನಗೊಳ್ಳುತ್ತವೆ. ஆவிகளை பணிய செய்கிறவர் உங்களுக்கு முன்னே போவார். ಆತ್ಮಗಳನ್ನು ಅಧೀನಗೊಳಿಸುವಾತನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುವನು. அத்தனை பேருடைய ஆவியும் பணியும், ಅಷ್ಟು ಜನರ ಆತ್ಮಗಳು ಅಧೀನವಾಗ್ತವೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅಂತ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ. பிறந்த பொழுது, ಹುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ அத்தனை பேருடைய ஆவியும் இவனுக்கு விரோதமாக இருந்தது. ಅಷ್ಟು ಜನರ ಆತ್ಮಗಳು ಇವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿತ್ತು. அத்தனை பேருடைய இருதயமும் இவனுக்கு விரோதமாக இருந்தது. ಅಷ್ಟು ಜನರ ಹೃದಯಗಳು ಇವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿತ್ತು. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது, ಆದರೆ ಕರ್ತನ ಮಾತು ಬಂದ ಕೂಡಲೇ இவன் பாபிலோனை நோக்கி புறப்படுகிறான். ಬಾಬಿಲೋನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋಗ್ತಾನೆ. அத்தனை பேருடைய ஆவியும் பணிய ஆரம்பிக்கிறது. ಅಷ್ಟು ಜನರ ಆತ್ಮಗಳು ಅಧೀನಗೊಳ್ಳುತ್ತಿವೆ. அதான் பிரதர் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிற மகத்துவம். ಅದೇ ಬ್ರದರ್ ಕರ್ತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಇರುವಂತ ಮಹತ್ವ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தரே கோரேசுக்கு முன்பாக போனாரா? ಕರ್ತನೇ ಕೋರೆಷನ ಮುಂದಾಗಿ ಹೋದನಂತೆ. நல்ல உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, ಚೆನ್ನಾಗಿ ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. நீங்கள் அல்ல பிரதர், ನೀವು ಅಲ್ಲ ಬ್ರದರ್. நீங்க போகிற பாதை அல்ல பிரதர், ನೀವು ಹೋಗುವ ಮಾರ್ಗವಲ್ಲ ಬ್ರದರ್. நீங்க போகிற அந்த காரியம் அல்ல பிரதர், ನೀವು ಹೋಗುವ ಕಾರ್ಯವಲ್ಲ ಬ್ರದರ್. உங்களுடைய சூழ்நிலைகள் அல்ல, ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲ, உங்களுக்கு முன்னே போகிற கர்த்தராலே எல்லாம் ஆகும். ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗುವ ಕರ್ತನಿಂದಲೇ ಎಲ್ಲವೂ ನಡೆಯುವುದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த டெஸ்டினேஷனுக்கு உங்களை கொண்டு போகாம விட போறது கிடையாது. ಆತ ನಿಮಗೆಂದಿಟ್ಟಿರುವಂತಹ ಗುರಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದೊಯ್ಯದೆ ಬಿಡೋದೇ ಇಲ್ಲ. ஏன்னா தரிசனம் உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது. ಯಾಕೆಂದ್ರೆ ದರ್ಶನಗಳು ನಿಮ್ಮದಲ್ಲ, ಅದು ಕರ್ತನದೇ. யாத்திராகம புஸ்தகம் ವಿಮೋಚನ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 23வது அதிகாரம் 23ನೇ ಅಧ್ಯಾಯ 20வது வசனம் 20ನೇ ವಾಕ್ಯ. யாத்திராகம புஸ்தகம் ವಿಮೋಚನ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ 23வது அதிகாரம் 23ನೇ ಅಧ್ಯಾಯ 20வது வசனம் 20ನೇ ವಾಕ್ಯ. வழியில் உன்னை காக்கிறதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு இதோ நான்
ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இந்த வார்த்தை, ಇಗೋ ದಾರಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವುದಕ್ಕೂ ನಾನು ಗೊತ್ತು ಮಾಡಿರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರೆತರುವುದಕ್ಕೂ ದೂತನನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದುಗಡೆಯಲ್ಲಿ ಕಳುಹಿಸುತ್ತೇನೆ. 1 மணிக்கு முடிக்கணுமா? 1 o'clock. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், நேரம் முடிஞ்சிட்டு. ಈಗ ತಾನೇ ಪ್ರಾರಂಭಿಸಿದಾನೆ, ಸಮಯ ಆಗ್ಬಿಡ್ತು. சரி, கவனிங்க. இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு. ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ನಾನು ಸಿದ್ಧ ಮಾಡಿದ ಸ್ಥಳಕ್ಕೆ. அதை பொது மொழிபெயர்ப்புல வாசிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ಅದನ್ನ ಇನ್ನೊಂದು ಭಾಷಾಂತರದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ. நான் ஏற்பாடு செய்துள்ள ஸ்தானத்திற்கு. ನಾನು ಏರ್ಪಾಡು ಮಾಡಿರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ. நல்லா யோசிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ. கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாரா? ದೇವರು ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಏರ್ಪಾಡು ಮಾಡಿದಾನಂತೆ. நல்ல உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, ಚೆನ್ನಾಗಿ ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. இந்த கோரேசுக்காக, ಈ ಕೋರೆಷಿನಿಗಾಗಿ தகப்பன் கல்லறையை தான் ஏற்பாடு பண்ணான். ತಂದೆ ಸಮಾಧಿಯನ್ನೇ ಏರ್ಪಾಡು ಮಾಡಿದ್ದು. தாயார் ஒரு மேய்ப்பனுடைய வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணா. ತಾಯಿಯೋ ಒಬ್ಬ ಕುರುಬನ ಜೀವಿತವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದಳು. ஆனா கர்த்தரோ, ಆದ್ರೆ ಕರ್ತನು ராஜாதி ராஜாங்கிற ஸ்தானத்தை ஏற்பாடு பண்ணி, ರಾಜಾದಿ ರಾಜ ಎಂಬ ಸ್ಥಾನವನ್ನು ಏರ್ಪಡಿಸಿದ. மனிதர்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணதை வச்சுலாம் சோர்ந்து போகாதீங்க. ಮನುಷ್ಯರು ನಿಮಗೆ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿರೋದನ್ನ ಇಟ್ಟು ಬೇಸತ್ತು ಹೋಗ್ಬೇಡಿ. யார் அதையெல்லாம் உங்களை பார்க்க சொன்னது? ಯಾರು ನಿಮಗೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಹೇಳಿದ್ದು? நல்ல உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க, ಚೆನ್ನಾಗಿ ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. உங்களுடைய பார்வை மாறட்டும் பிரதர். ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿ ಬದಲಾಗಲಿ ಬ್ರದರ್. கர்த்தர் உங்களுக்கு மாபெரும் காரியங்களை ஏற்பாடு பண்ணி இருக்கிறார். ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಬಹುದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அது ஆதியிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ಅದು ಆದಿಯಲ್ಲೇ ಏರ್ಪಾಡು ಮಾಡಲಾಗಿದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிங்க பார்க்கலாம். 44வது அதிகாரம், 45வது அதிகாரம் 2வது வசனம். 2வது வசனம், 45ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். சொல்லுங்க, கோணலானவைகளை என்ன பண்ணுவாரா? நல்ல கேளுங்க. முதல்ல கர்த்தரே உங்களுக்கு முன்னே போகிறவர். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರೇ ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿ ಹೋಗುವವನು. பிறகு எதெல்லாம் கோணலாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அத்தனையும் கர்த்தரை செவ்வை பண்ண வல்லவராக இருக்கிறார். ನಂತರ ಯಾವುದೆಲ್ಲ ಅಡ್ಡಾದಿಡ್ಡಿಯಾಗಿದೆಯೋ ಅದನ್ನೆಲ್ಲ ದೇವರೇ ಸಮಗೊಳಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. நீங்க போராட வேணாம் பிரதர், ನೀವು ಹೋರಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ ಬ್ರದರ್. நீங்க முயற்சி பண்ணாதீங்க, ನೀವು ಪ್ರಯತ್ನಿಸಬೇಡಿ. மனைவியை சரி பண்ணிரலாம்னு முயற்சி பண்ணாதீங்க, ಹೆಂಡತಿನ ಸರಿಪಡಿಸಬಹುದನ್ನು ನೆನೆಸಬೇಡಿ. கணவரை சரி பண்ணிரலாம்னு முயற்சி பண்ணாதீங்க, ಗಂಡನನ್ನು ಸರಿಪಡಿಸೋಣ ಎಂಬುದ ಪ್ರಯತ್ನಿಸಬೇಡಿ. நீங்க காரியங்களை சரி பண்ணிரலாம்னு ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. ನೀವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸರಿಪಡಿಸಬಹುದನ್ನು ತುಂಬಾ ಪ್ರಯತ್ನಿಸಬೇಡಿ. கொஞ்சம் கர்த்தருக்கு விட்டு கொடுங்க, ಸ್ವಲ್ಪ ದೇವರಿಗೆ ಬಿಟ್ಕೊಡಿ. கொஞ்சம் கர்த்தருக்கு காத்துருங்க, ಸ್ವಲ್ಪ ದೇವರಿಗಾಗಿ ಕಾದಿರ್ರಿ. உங்களுடைய அபிஷேகம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕವೇ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತದೆ. உங்க அபிஷேகம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕವೇ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். 2வது வசனத்தில் நான் சுருக்கமாய் வருகிறேன். 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் 2ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 4ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் கோரேசினுடைய வாழ்க்கையிலே பலித்தது. ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಎಲ್ಲಾ ಆಶೀರ್ವಾದಗಳು ಕೋರೆಷಿನ ಬಾಲಿನಲ್ಲಿ ನೆರವೇರಿತು. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? 1வது வசனம் வாசிங்க. ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಓದ್ರಿ. 1வது வசனம், ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின, அந்த அபிஷேகம் தான் எல்லாவற்றையும் செய்து முடித்தது. ಕರ್ತನು ತನ್ನ ಅಭಿಷೇಕ್ತನಾದ ಅಭಿಷೇಕನೇ ಕೋರೆಷಿನ ಬಾಲಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ದು. முதல்ல கோரேசுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಮೊದಲು ಕೋರೆಷನಿಗೆ ವಾಕ್ಯ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அடுத்தது அவன் மேலே அபிஷேகம் தங்கி இருக்கிறது. ನಂತರ ಅವನ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ನೆಲೆಗೊಂಡಿದೆ. அதனாலதான் நாங்க இந்த ரெண்டையும் அதிகமாய் பிரதானப்படுத்துகிறோம். ಆದ್ರಿಂದಲೇ ಎರಡನ್ನು ಬಹಳ ಪ್ರಾಧಾನ್ಯಗೊಳಿಸ್ತೇವೆ. நல்ல வார்த்தையை கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ವಾಕ್ಯನ ಗಮನಿಸಿ. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், ನೀವು ಮಾಡಬೇಕಾದದ್ದು ಒಂದೇ. நல்ல வார்த்தையை உற்று கவனிங்க, ವಾಕ್ಯವನ್ನು ದೃಷ್ಟಿ ಹಾರಿಸಿ ನೋಡಿ, வார்த்தையை விசுவாசிங்க, ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿರಿ, நிறைய அந்நிய பாஷையில ஜெபிங்க, ಹೆಚ್ಚಾಗಿ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, நிறைய அபிஷேகத்துல நிரம்புங்க, ಚೆನ್ನಾಗಿ ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ತುಂಬ್ರಿ. அந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ಆ ಅಭಿಷೇಕ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸ್ತದೆ. இரவு வேளையில நான் இந்த ஆலோசனை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ಈ ಆಲೋಚನೆ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. வேதத்தோடு நிறைய நேரம் செலவு பண்ணுங்க பிரதர். ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ಹೆಚ್ಚಾದ ಸಮಯ ಕಲೀರಿ ಬ್ರದರ್. கோணலானவைகளை செவ்வையாக்க நீங்க போராடாதீங்க, ಡೊಂಕಾದದನ್ನು ಸರಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನೀವು ಪ್ರಯತ್ನಿಸಬೇಡಿ. வேதத்தோடு நீங்க நேரம் செலவு பண்ணுங்க. ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ ಹೆಚ್ಚಾದ ಸಮಯ ಕಲೀರಿ. மணிக்கணக்காய் அந்நிய பாஷையில ஜெபிங்க. ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. எதுவுமே நடக்காதது போல தோணும், ಏನು ನಡೆಯದಂತೆ ತೋಚುತ್ತದೆ, ஒண்ணுமே ஒரு ஃபீலிங்கும் இருக்காது, ಯಾವುದು ಯಾವ ಭಾವನೆಯೂ
ಏನು ಇರೋದಿಲ್ಲ. பேசிட்டே இருப்பீங்க, ನೀವು ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರ್ತೀರಿ, நீங்க வாசிச்சு கொண்டே இருப்பீங்க, ನೀವು ಓದುತ್ತಾನೆ ಇರ್ತೀರಿ. எதுவுமே நடக்கலையே பிரதர். ಏನು ನಡೀತಿಲ್ವೇ ಬ್ರದರ್? ஆவியானுடைய சத்தம் கேட்கல, ದೇವರ ಆತ್ಮನ ಶಬ್ದ ಕೇಳಲಿಲ್ಲ, ஒரு தரிசனத்தை பார்க்கல, ಯಾವ ದರ್ಶನ ನೋಡ್ಲಿಲ್ಲ, தேவன் எதுவும் பேசல, ದೇವರು ಏನು ಮಾತಾಡ್ಲಿಲ್ಲ, எந்த பதிலும் கொடுக்கல, ಯಾವ ಉತ್ತರ ಕೊಡಲಿಲ್ಲ, ஒண்ணுமே நடக்காத போல இருக்கு. ಏನು ನಡೆಯದಂತೆ ಕಂಡು ಬರಬಹುದು. அபிஷேகத்துடைய ஸ்பெஷலே என்ன தெரியுமா? ಅಭಿಷೇಕದ ವಿಶೇಷತೆ ಏನು ಗೊತ್ತಾ? அது சைலண்ட் நுகங்களை முறிக்க ಅದು ஆரம்பிக்கும். ನಿಶ್ಶಬ್ದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೊಗಗಳನ್ನು ಮುರಿತದೆ. சைலண்ட் நுகங்களை முறிக்க ஆரம்பிக்கும். ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿ ಸದ್ದಿಲ್ಲದೆ ನೊಗಗಳು ಮುರಿತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கடந்த அக்டோபர் மாதத்திலே அக்டோபர் மாதத்துல எனக்கு ஒரு அனுபவம் நடந்தது. செப்டம்பர் மாதத்துல எனக்கு ஒரு அனுபவம் நடந்தது. ಕಳೆದ ಸೆಪ್ಟೆಂಬರ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ನನಗೊಂದು ಅನುಭವ ಉಂಟಾಯಿತು. ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக மதுரையிலே ஒரு பைபிள் ஸ்டடி, ಒಂದು 6 ತಿಂಗಳ ಹಿಂದೆ ಮಧುರೈಯಲ್ಲಿ ಒಂದು ಸತ್ಯವೇದ ಅಧ್ಯಯನ. நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிற போது அமெரிக்க தேசத்திலிருந்து பிரதர் பாத்திராஜ் என்று சொல்லி ஒரு பேர், நல்ல ஒரு தேவ மனுஷன், பாஸ்டன்ல இருக்கிறார். பிரதர் பாத்திராஜ் அப்படிங்கிறவர் அமெரிக்கால இருந்து பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறார். ಬ್ರದರ್ ಭಾಗ್ಯರಾಜನ್ ಅವರು ಅಮೆರಿಕ ದೇಶದಲ್ಲಿದ್ದಾರೆ. ಅವರು ಪಾಂಡಿಚೇರಿಗೆ ಬಂದಿದ್ದರು. வந்த நேரம் அவருடைய சரீரத்தில் ஒரு பாதிப்பு, ரொம்ப சுகவீனமாயிட்டார். ಬಂದ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರ ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದು ಅನಾರೋಗ್ಯಕ್ಕೆ ತುತ್ತಾಗಿದ್ದರು. டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்க ரிட்டர்ன் ஆக முடியாது, அமெரிக்காவுக்கு பயணம் செய்கிற அளவுக்கு உங்க சரீர சூழ்நிலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ಡಾಕ್ಟರ್ ಹೇಳ್ಬಿಟ್ರು ಮತ್ತೆ ಅಮೆರಿಕಾಗೆ ಹಿಂದಿರುಗುವ ಮಟ್ಟಿಗೆ ನಿಮ್ಮ ಶರೀರ ಆರೋಗ್ಯಕರವಾಗಿಲ್ಲ ಅಂತ. அந்த சரீர பலவீனத்தோடு அந்த பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணார். ಆ ಶರೀರದ ಬಲಹೀನತೆಯೊಂದಿಗೆ ಆ ಸತ್ಯವೇದ ಅಧ್ಯಯನ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿದ್ರು. அந்த பைபிள் ஸ்டடி முடிகிறதுக்குள்ளாக ஒரு நாள் முழுவதும் காலையில இருந்து மாலை வரைக்கும் வார்த்தையை கேட்டுட்டே இருந்தார். ಆ ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಬೆಳಗಿನಿಂದ ಸಂಜೆ முடிகிறதுக்குள்ளாக 80% சுகமாயிட்டார். ಆ ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ ಮುಗಿಯೋದ್ರೊಳಗಾಗಿ 80% ಸ್ವಸ್ಥರಾದರು. முடிச்ச உடனே அவர் அமெரிக்காவுக்கு இப்ப போகலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ಮುಗಿದ ತಕ್ಷಣ ಅವರು ಅಮೆರಿಕಾಗೆ ಹೋಗ್ಬೋದು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அப்போ அவர் வீட்டில் இருந்தபோது ஒரு தரிசனம், புறப்படுறதுக்கு 2 நாள் இருக்கு, ஒரு தரிசனம். ಮನೆಯಿಂದ ಹೊರಡುವ ಮುನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಒಂದು ದರ್ಶನ. நீ பிரதர் ஜூப்ளினை போய் பாரு அப்படின்னு சொல்லி யாரோ ஒருவர் வந்து சொல்றது போல 3 தடவை கண்ணு திறந்துதான் இருக்கு, பட் தரிசனத்துல பாக்குறார். ಕಣ್ಣು ತೆರೆದೇ ಇದ್ದಾಗಲೂ 3 ಬಾರಿ ದರ್ಶನದಲ್ಲಿ ಹೋಗಿ ಜೂಬ್ಲಿನ್ ಅವರನ್ನು ನೋಡು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಮಾತು. எனக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டார். நாளை காலையில மட்டும் இருப்பேன், வேணா என்ன செஞ்சிருங்க வந்துருங்கன்னு சொன்னேன். ನನ್ನನ್ನು ಫೋನ್ ಮಾಡಿ ಅನುಮತಿ ಕೇಳಿದ್ರು. ನಾನು ನಾಳೆ ಬೆಳಗ್ಗೆ ಮಾತ್ರ ಇರ್ತೇನೆ, ಬಂದು ನೋಡ್ರಿ ಅಂತ. அவர் பாண்டிச்சேரியில இருந்து வரணும், அவரால் வர முடியல. ಆದ್ರೆ ಅವ್ರು ಪಾಂಡಿಚೇರಿಯಿಂದ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. அமெரிக்கா ரிட்டர்ன் ஆயிட்டாரு. ಅಮೆರಿಕಕ್ಕೆ ಹಿಂದಿರುಗ್ಬಿಟ್ರು. அங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணார். ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ನನಗೆ ಕರೆ ಮಾಡಿದ್ರು. பிரதர் கர்த்தர் பாருங்கன்னு தான் சொன்னார், அதனால நீங்க அமெரிக்காவுக்கு வாங்க, இங்க வச்சு பாத்திரலாம்னு சொன்னார். ಬ್ರದರ್ ಕರ್ತನ್ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು, ಅದರಿಂದ ನೀವು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದ್ಬಿಡ್ರಿ, ಅಮೆರಿಕಾಗೆ ಬಂದ ಮೇಲೆ ನೋಡೋಣ. அவங்க பாஸ்டர்ட்ட பேசி எனக்கு ஜூன் 6ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எனக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க. ಅವರು ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ಮಾತಾಡಿ ಜೂನ್ ತಿಂಗಳಲ್ಲಿ ನನಗೆ ದಿನಾಂಕ ಗೊತ್ತು ಮಾಡಿ ಲೆಟರ್ ಕೊಟ್ಬಿಟ್ರು. காலிங் லெட்டர் வந்துட்டு, ಕಾಲಿಂಗ್ ಲೆಟರ್ ಬಂದ್ಬಿಡ್ತು. ஆனா அமெரிக்கன் எம்பசி போறதுக்கு எனக்கு தயக்கம். ಆದರೆ ಅಮೆರಿಕನ್ ಎಂಬಸಿಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಂಕೋಚ. அமெரிக்கன் எம்பசிக்கு கான்சுலேட் போகணும்னு சொன்னா முதல்ல மேரேஜ் ஆயிருக்கணும். ಅಮೆರಿಕ ಎಂಬಸಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಾ ಮೊದಲು ಮದುವೆ ಆಗಿರ್ಬೇಕು, கண்டிப்பா ஏதாவது சொத்து இருக்கணும், ಅಥವಾ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಸೊತ್ತು ಇರಬೇಕು, குறிப்பிட்ட அளவாவது நகை இருந்து அந்த நகையை கொண்டு போய் சென்னையில ஒரு நிறுவனம் இருக்கு அங்க காட்டி இது என்னுடைய நகைதான் சர்டிபிகேட் வாங்கணும். ಇಷ್ಟಂತ ಆಭರಣಗಳು ಇರಬೇಕು. ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡೋಗಿ ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ಒಂದು ಸಂಸ್ಥೆ ಇದೆ, ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಆ ಒಂದು ಪ್ರಮಾಣ ಪತ್ರ ತೆಗೆದುಕೋಬೇಕು. ಬ್ಯಾಂಕ್ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ இருக்கணும், ಬ್ಯಾಂಕ್ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇರಬೇಕು, நிரந்தரமான வருமானம் இருக்கணும், ನಿರಂತರವಾದಂತ ಸಂಬಳ ಇರಬೇಕು. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ವಿಷಯ ಏನಂದ್ರೆ இது எதுவுமே என்கிட்ட இல்ல, ಇದು ಯಾವುದು ನನ್ನ ಹತ್ರ ಇಲ್ಲ, எதுவுமே கிடையாது, ಯಾವುದು ಇಲ್ಲ. இதை வச்சுட்டு எப்படி, இந்த லெட்டரை மட்டும் வச்சுட்டு எப்படி போக முடியும்? ಈ ಪತ್ರವನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಹೆಂಗ್ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದು? நான் அதை ப்ராசஸ் பண்ணவே இல்லை, ನಾನು ಮುಂದುವರಿಸಲೇ ಇಲ್ಲ. அவங்க திருப்பி கேட்குறாங்க, ಅವ್ರು ಮತ್ತೆ ಕೇಳ್ತಾರೆ, ப்ராசஸ் பண்ணீங்களான்னு. ಮುಂದುವರಿಸಿದ್ರಾ? நான் அவங்க கேட்குறாங்களே பதில் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு, இல்லை இப்போ நான் போட்டுறேன், அப்ளை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண போனால் ஜூன் 27ஆம் தேதி தான் கான்சுலேட்டுக்கே டேட் இருக்கு. ಅವರು ಕೇಳಿದ್ರಲ್ಲ ಅಂತ ಉತ್ತರ ಕೊಡಿಲ್ಲ, ಮುಂದುವರಿಸ್ತೇನೆ ಅಂತ ಹೋಗಿ ಮುಂದುವರಿಸೋಣ ಅಂತ ಹೋದ್ರೆ ಜೂನ್ 27ಗೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ದಿನಾಂಕ ಇದೆ. ஜூன் 27ஆம் தேதி போய் எனக்கு ஜூன் 6ஆம் தேதிக்கு பெர்மிஷன் கொடுப்பானா? ಜೂನ್ 27 ಅಂತ ಇರೋದನ್ನ ಹೋಗಿ 6ಕ್ಕೆ ಕೊಡಂದ್ರೆ ಕೊಡ್ತಾನ? எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா சந்தோஷம், ನನಗೆ ಸಂತೋಷ ಅಂದ್ರೆ ಸಂತೋಷ. டேட் இல்லைன்னு சொல்லிடலாம்ல, ಡೇಟ್ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬೋದಲ್ಲ. நான் ஃபோன் பண்ணி டேட் இல்லைன்னு சொன்னேன். ನಾನು ಫೋನ್ ಮಾಡಿ ಡೇಟ್ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದೆ. ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், செப்டம்பர் மாதம் வந்துருங்க பிரதர்ன்ட்டாங்க. ಏನ್ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ ಬ್ರದರ್, ಸೆಪ್ಟೆಂಬರ್ ತಿಂಗಳು ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು.
செப்டம்பர் 6 to 8ன்னு டேட்டை மாத்திட்டாங்க. ಸೆಪ್ಟೆಂಬರ್ 6ರಿಂದ 8 ಅಂತ ದಿನಾಂಕ ரெண்டாவது ಬದಲಾಯಿಸಿದ್ರು. லெட்டர் வந்துட்டு ಎರಡನೇ ಪತ್ರ ಬಂತು. இப்ப அதை ப்ராசஸ் பண்ணணும். ಈಗ ಅದನ್ನು ಪ್ರಕ್ರಿಯೆಗೊಳಿಸಬೇಕು. அப்பதான் நான் நம்முடைய திருச்சபைக்கு இங்க வருகிறேன். ಆಗ್ಲೇ ಈ முதல் நான் சொல்றது போன வருஷம் வருகிறேன். ಕಳೆದ ವರ್ಷ ಮೊದಲನೇ ಬಾರಿಗೆ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಇಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದೇನೆ. நம்முடைய திருச்சபையில அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறேன். ನಮ್ಮ ಈ ಸಭೆಗೆ ಮೊದಲನೇ ಬಾರಿಗೆ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದೇನೆ. காலையில கூட்டம், ಬೆಳಗ್ಗೆ ಕೂಟ, அட் த சேம் டைம் அதே நேரம் நியூயார்க்ல இரவு வேளை. ಅದೇ ಸಮಯ ನ್ಯೂಯಾರ್ಕ್ ಅಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಹೊತ್ತು. சுனில் என்கிற ஒரு பிரதர், எனக்கு நல்ல சொந்த அண்ணனை போல. ಸುನಿಲ್ ಎಂಬಂತ ಸಹೋದರ ನನ್ನ ಒಳ್ಳೆ ಅಣ್ಣನಂತೆ. அவருக்கு நைட் ஃபுல்லா தூக்கம் இல்ல. ಅವ್ರು ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ನಿದ್ರೆ ಬರಲಿಲ್ಲ. ஏதோ ஒரு சத்தம் மட்டும் கேக்குது, போய் யூடியூப்பை ஓபன் பண்ணுன்னு சத்தம் மட்டும் கேக்குது. ಏನು ಶಬ್ದ ಕೇಳಿಸಿದೆ, ಯೂಟ್ಯೂಬ್ ಅನ್ನು ಮಾತ್ರ ತೆರೆದು ನೋಡು ಅಂತ. யூடியூப்பை ஓபன் பண்ணா அப்பதான் அன்னையனைய அறிமுகப்படுத்துறது அப்படியே லைவ்ல வருது. ಯೂಟ್ಯೂಬ್ ಅನ್ನು ತೆರೆದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಬ್ರದರ್ನ ಪರಿಚಯ ಮಾಡೋದು ಆಗ್ತಾನೆ ನೇರವಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. அந்த அறிமுகத்தை மட்டும் என்னை அறிமுகப்படுத்துறாங்க. செய்திக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகப்படுத்துறத மட்டும் பார்த்துட்டு படுத்துட்டார். ಮೊದಲನೇ ಬಾರಿಗೆ ಸಭೆಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ, ಪರಿಚಯ ಮಾಡೋದನ್ನ ಮಾತ್ರ ನೋಡಿ ಮತ್ತೆ ಮಲಗಿಬಿಟ್ರು. மறுநாள் காலையில எழுந்து இப்படி அறிமுகப்படுத்தினாங்களே, அப்படி என்ன அந்த செய்தியில இருக்குன்னு செய்தியை கேட்டார். ಮಾರನೇ ದಿವಸ ಎದ್ದು ಈ ರೀತಿ ಪರಿಚಯ ಮಾಡಿದ್ರಲ್ಲ, ಏನು ಆ ರೀತಿ ಪರಿಚಯ ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಆ ಸಂದೇಶ ಕೇಳಿದ್ರು. அப்போ செய்தி கேட்டு உடனே எனக்கு கால் பண்ணி நீங்க அமெரிக்கா வர முடியுமான்னு கேட்டார். ಸಂದೇಶ ಕೇಳಿದ ಮೇಲೆ ನಾನು ಕರೆ ಮಾಡಿ ನೀವು ಅಮೆರಿಕ ಬರ್ಲಿಕ್ಕಾಗುತ್ತಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ஏற்கனவே வந்த லெட்டரே நான் இன்னும் ப்ராசஸ் பண்ணல, ಬಂದಿರೋ ಲೆಟರ್ ಇನ್ನೂ ಪ್ರಾಸೆಸ್ ಮಾಡಿಲ್ಲ. இது வேறையான்னு நினைச்சேன். ಇದು ಬೇರೆನಂತ ನೆನೆಸ್ತೆ. அவர் கேட்டார், யார் உங்களுக்கு லெட்டர் கொடுத்தது? ಅವ್ರು ಕೇಳಿದ್ರು, ಯಾರು ನಿಮ್ಗೆ ಲೆಟರ್ ಕೊಟ್ಟಿದ್ದು? நான் இவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னேன். ನಾನು ಇಂಥವ್ರು ಕೊಟ್ರು ಅಂತ ಹೇಳಿದೆ. அவர் சொன்னாரு, அந்த பாஸ்டர் எனக்கு நல்லா தெரியும். ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಆ ಪಾಸ್ಟ್ ನಾನು அவர் எனக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா, இவர் பாஸ்டன் வருவாரு, வந்துட்டு இந்தியா போயிடுவாருன்னு கொடுத்திருக்காரு. அதை இப்ப எப்படி மாத்துறாங்கன்னா, பாஸ்டன் வருவாரு, நியூயார்க் போவார், நியூயார்க் வந்து மினிஸ்ட்ரி முடிச்சிட்டு அப்புறம் இந்தியா போவார்னு திரும்ப ஒரு லெட்டர் மாத்துறாங்க. ಅವ್ರು ಏನ್ ಕೊಟ್ಟಿದ್ರು, ಬಾಸ್ಟನ್ ಬರ್ತಾರೆ ಮತ್ತೆ ಭಾರತಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಈಗ ಏನಂದ್ರೆ ಬಾಸ್ಟನ್ಗೆ ಬಂದು ಮತ್ತೆ ನ್ಯೂಯಾರ್ಕ್ ಬಂದು ಭಾರತಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ ಅಂತ ಪತ್ರನ ಬದಲಾಯಿಸ್ತಿದ್ದಾರೆ. என்னதான் அவாய்ட் பண்ணாலும் அது என்னை விட மாட்டேங்குது. ನಾನು ಎಷ್ಟೇ ನಿಯಂತ್ರಿಸಿದ್ರು ಅದು ನಾನು ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ. அதுதான் தரிசனத்தினுடைய காரியம். ಅದೇ ದರ್ಶನದ ಒಂದು ಕಾರ್ಯ. நீயே விட்டாலும் அது உன்னை விடாது. ನೀನೇ ಬಿಟ್ರು ಅದು ನಿನ್ನನ್ನು ಬಿಡಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேற வழி இல்லையே, எல்லாம் முடிச்சாச்சே. ಬೇರೆ ಮಾರ್ಗ ಇಲ್ವಲ್ಲ, ಎಲ್ಲ ಮುಗೀತಲ್ಲ. நான் அப்ளை பண்ணிட்டேன். ನಾನು ಅಪ್ಲೈ ಮಾಡಿದೆ. அவங்களே சென்னையில ஒரு ஹோட்டல்ல ரூம்லாம் புக் பண்ணிட்டாங்க. ಅವರೇ ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ಒಂದು ರೂಮ್ ಎಲ್ಲ ಬುಕ್ ಮಾಡಿದ್ರು. முந்தின நாள் போயிட்டேன். ಮುಂದಿನ ದಿನ ಹೋದೆ. எதுவுமே என் கையில இல்ல. ಯಾವುದು ನನ್ನ ಕರದಲ್ಲಿ ಇಲ್ಲ. பேங்க் பேலன்ஸ் இல்ல, ಬ್ಯಾಂಕ್ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇಲ್ಲ, சொத்து இல்ல, ಸೊತ್ತು ಇಲ್ಲ, நகை இல்ல, ಆಭರಣ ಇಲ್ಲ, நிரந்தரமான வருமானத்துக்கான எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது, ನಿರಂತರವಾದ ಆದಾಯಕ್ಕೆ ಯಾವುದೇ ಪತ್ರಗಳಿಲ್ಲ, குறிப்பா மேரேஜ் ஆகல. ಅದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಮದುವೆ ಆಗಲಿಲ್ಲ. இதான் சூழ்நிலை. ಇದೇ ಪರಿಸ್ಥಿತಿ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. அந்த நாள்ல ಆ ದಿನದಲ್ಲಿ ஆண்டவர்ட்ட நான் சொன்னேன், ದೇವ್ರ ಹತ್ರ ನಾನು ಹೇಳಿದೆ, மேரியட் ஹோட்டல்ல தங்கி இருக்கேன். ಆ ಮ್ಯಾರಿಡ್ ಕೋಟೆ ಎಂಬುದರಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿ உள்ள ரூமுக்குள்ள போகும்போது நான் சொல்றேன், ಒಳಗೆ ಕೋಣೆಯೊಳಗೆ ಹೋಗುವಾಗ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, என்ன அர்த்தத்தில் நீர் என்னை அழைத்து வருகிறீர்? ಯಾವ ಅರ್ಥದಲ್ಲಿ ನಾನು ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದೀರಿ? அப்ப ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், இல்ல இல்லைன்னு சொல்றீல்ல, என்ன இருக்கு உன்னட்ட? ದೇವ್ರು ಕೇಳಿದ್ರು, ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅಂತೀಯಲ್ಲ, ಏನ್ ನಿನ್ನ ಹತ್ರ ಇದೆ? உம்முடைய அபிஷேகம் மட்டும்தான் இருக்கு ஆண்டவரே. ನಿಮ್ಮ ಅಭಿಷೇಕ ಮಾತ್ರವೇ ಇದೆ ದೇವರೇ. இதயத்துல நினைவு ஓடுது, உம்முடைய அபிஷேகம் மட்டும்தான் இருக்கு. ನನ್ನಲ್ಲಿ ಈ ಪದಗಳು ಓಡ್ತಾ ಇದೆ, ನನ್ನಲ್ಲಿ ಅಭಿಷೇಕ ಮಾತ್ರನೇ ಇದೆ. திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு கேக்குது, அப்ப என்ன செய்யணும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு. ಮತ್ತೆ ದೇವರು ಹೇಳೋ ರೀತಿ ನಾನು ಕೇಳಿಸಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನ್ ನಡೀತದೆ ಅಂತ ಗೊತ್ತು ತಾನೆ. நான் உள்ள என் ரூம்ல ஏதோ இல்ல டிரைவர் தங்குறதா, நாங்க கார்ல இருந்து இறங்கி ரூம் வர்ற வரைக்கும் அதே அப்படித்தான் நாங்க பிளான் பண்ணி போறோம். ನಾವು ಕಾರಿಂದ ಇಳಿದು ಕೋಣೆವರೆಗೂ ಡ್ರೈವರ್ ನನ್ನ ಜೊತೆ ಇರ್ಬೇಕನ್ನೋ ಯೋಚನೆಯಲ್ಲೇ ಹೋಗ್ತಿದ್ದೇನೆ. அந்த வார்த்தை வந்த உடனே திரும்பி டிரைவர்ட்ட சொன்னேன், ஒரு பணத்தை எடுத்து கொடுத்து நீங்க வேற எங்கேயாவது போய் தங்குங்க, இந்த பக்கம் நாளை காலையில வரைக்கும் என்ன செய்யப்படாது, வரப்படாது. ಇಂಥ ದೇವರ ಶಬ್ದಗಳು ಬರ್ತಾ ಇದ್ದಂಗೆ ಅವರಿಗೆ ಹಣ ಕೊಟ್ಟು ಇನ್ನೊಂದು ರೂಮಲ್ಲಿ ಉಳ್ಕೊಳ್ಳಿ, ನಾಳೆ ಬೆಳಗ್ಗೆವರೆಗೂ ಏನ್ ಮಾಡಬಾರ್ದು, ಈ ಕಡೆ ಬರಬಾರ್ದು. அப்ப அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பித்தேன். ಆಗ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால், ನನ್ನ ಯೋಚನೆ ಸರಿಯಾಗಿರೋದಾದ್ರೆ 18 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபித்தேன். 18 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. என்னுடைய கால்குலேஷன் சரியா இருந்தா 18 மணி நேரம் ஜெபித்தேன். ನನ್ನ ಲೆಕ್ಕಾಚಾರ ಸರಿಯಾಗಿರೋದಾದ್ರೆ 18 ಗಂಟೆಗಳು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. மாலையில பயோமெட்ரிக், அதாவது கைரேகை எல்லாம் பதிகிறது. ಆ ಸಂಜೆ ಹೊತ್ತಲ್ಲಿ ಕೈ ರೇಖೆ ಎಲ್ಲ ಪರಿಶೀಲನೆ. அங்க தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் இருந்தார், என்னைய படாத பாடுபடுத்திட்டார். ಅಲ್ಲಿ ತಮಿಳ್ನಾಡವರು ಒಬ್ರು ಇದ್ರು, ತೀರಾ ಹಿಂಸೆ ಪಡಿಸ್ಬಿಟ್ರು. இப்ப ஐ எம் சோ அப்செட்,
ಈಗ ತುಂಬಾನೇ ನಾನು இப்ப என்ன கேக்குறேன்னா இவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேசுனீங்களே ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு என் காதுல சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. ಇಷ್ಟೊತ್ತು ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡಿದ್ನಲ್ಲ ಏನಾದ್ರು ನಡೀತಾ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳೋ ರೀತಿ. திருப்பு காதை திருப்பு கண்ணை திருப்புன்னு என்னைய படாத பாட்டு படுத்திட்டான். ಕಣ್ಣು ತಿರುಗಿಸು ಕತ್ತು ತಿರುಗಿಸು ಎಂಬುದಾಗಿ ತೀರಾ ಹಿಂಸೆ ಪಡಿಸಿದ್ರು. நான் இருந்தாலும் விடவே இல்லை அந்நிய பாஷையை. ನಾನು ಬಿಡ್ಲೇ ಇಲ್ಲ ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು. காலையில எம்பசி போகணும், ಬೆಳಗ್ಗೆ ಎಂಬೆಸ್ಸಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು. நான் எம்பசி போனா அங்க இருக்கலாமா ஓடி வந்துருமான்னு எனக்கு நினைப்பு. ಎಂಬೆಸ್ಸಿಗೆ ಹೋದ್ರೆ ಇರೋಣ ಓಡ್ ಬಂದ್ಬಿಡೋಣ ಅಂತ ನೆನಪು. ஏன்னா வர்ற ஆட்கள் எல்லாம் பார்த்தா அமெரிக்கால இருந்தே இறங்கி வந்த மாதிரி வந்திருக்காங்க. ಯಾಕಂದ್ರೆ ಬಂದಿರುವ ವ್ಯಕ್ತಿಗಳು ನೋಡಿದ್ರೆ ಅಮೆರಿಕದಿಂದಲೇ ಇಳಿದು ಬಂದಿದ್ದಾರೆ. ಕೋಟ್ என்ன பெர்ஃப்யூம் என்ன அடேங்கப்பா. ಅವ್ರು ಹಾಕಿರೋ ಕೋಟ್ ಏನು ಪರ್ಫ್ಯೂಮ್ ಏನು. நம்ம எப்பவும் போல இந்த கருப்பு பேண்டும் சாதாரணமா ஒரு பிளைன் சட்டையும், ನಾವು ಕಪ್ಪು ಪ್ಯಾಂಟು ಯಾವ ಸಾಧಾರಣ ಒಂದು ಶರ್ಟ್ ಅನ್ನು. டிரைவர் வரும்போது சொன்னார், ಡ್ರೈವರ್ ಬರುವಾಗ ಹೇಳಿದ್ರು, அண்ணே நான் ஒன்று சொல்லட்டுமா? ಅಣ್ಣே ಒಂದನ್ನು ಹೇಳ. சொல்லுங்கண்ணே. ಹೇಳಣ್ಣ. இல்லண்ணே வேணாண்ணே அப்புறம் சொல்றேன். ಇಲ್ಲ ನಾ ಬೇಡಣ್ಣ ಆಮೇಲೆ ಹೇಳ್ತೇನೆ. இன்னும் கொஞ்சம் நேரத்தை அண்ணே ஒன்று சொல்லட்டுமா? ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಆದ್ಮೇಲೆ ಅಣ್ಣ ಒಂದನ್ನು ಹೇಳ. சும்மா சொல்லுங்க, நான் அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கேன் சொல்லுங்க அப்படிங்கிறேன். ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತಾನೆ, ಸರಿ ಹೇಳಪ್ಪ. இல்லை பரவாயில்லண்ணே இருக்கட்டுண்ணே. ಇಲ್ಲ ನಾ ಪರವಾಗಿಲ್ಲ ನಾ ಬಿಡಣ. நான் கேட்டேன் என்னதான் சொல்ல வர்றீங்க? ನಾನು ಕೇಳ್ದೆ ಏನನ್ನು ಹೇಳಿಕ್ ಬರ್ತೀರಿ? கொஞ்சம் இன்பண்ணியாவது ஒரு டையாவது கட்டலாமேனே. ಸ್ವಲ್ಪ ಇನ್ನಾದ್ರೂ ಮಾಡಿ ಟೈ ಆದ್ರೂ ಕಟ್ಬೋದಲ್ಲ. ஈன்னு மட்டும் சொல்லுங்கண்ணே, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேனே. ನೀವು ಹೂ ಅಂತ ಹೇಳ್ರಿ, ಹೋಗಿ ಕೊಂಡ್ಕೊಂಡು ಬಂದ್ಬಿಡ್ತೇನೆ. நீ ஒன்றும் பேசாம வந்தாலே போதும். ನೀವು ಸುಮ್ಮನೆ ಬಂದ್ರೇನೆ ಸಾಕು. உள்ள போயிட்டேன், ಒಳಗೋದೆ. இன்டர்வியூ எடுக்கிற இடத்துக்கு ஹெல்ப்ல தான் போறேன், உள்ள ஹெல்ப்ல தான் போறேன். ಒಳಗೂ ಸಹ ಸಹಾಯದೊಂದಿಗೆ ಹೋಗ್ತಿದ್ದೇನೆ. அங்க ஒரு அமெரிக்கன் இருந்தார். ಅಲ್ಲೊಬ್ಬರು ಅಮೆರಿಕ ದೇಶದವರು ಇದ್ರು. என்னை பார்த்தவன ஹை சார்னு சொன்னார். ನನ್ನನ್ನು ನೋಡಿದೆ ಹಾಯ್ ಸಾರ್ ಅಂದ್ರು. நான் பிரைஸ் தி லார்ட் சார்னு சொன்னேன். ನಾನು ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ ಸಾರ್ ಅಂದೆ. வேர் ஆர் யூ கோயிங்? எங்க போறீங்கன்னு கேட்டார். ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀರಿ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. நம்ம டீச்சர்ல எதா இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து சொல்லி தானே பழக்கம். ನಾವು ಟೀಚರ್ ತಾನೆ, ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಪ್ರಾರಂಭದಿಂದ ಬರ್ತೇವೆ. நான் 2014ல மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சேன், 2016ல குவைத் போனேன். 2014ರಲ್ಲಿ ಸೇವೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದೆ. 2016ರಲ್ಲಿ ನಾನು அவர் என்ன சார் வேர் ஆர் யூ கோயிங்? ಅವ್ರು ಕೇಳಿದ್ರು, ಸಾರ್ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀರಿ? சரி நம்ம அவர் வழிக்கு தான் வரணும் போல இருக்கு. ಸರಿ ಅವ್ರ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಬರ್ಬೇಕು ಅನ್ಸುತ್ತೆ. ஐ அம் கோயிங் டு பாஸ்டன். ನಾನು ಬಾಸ್ಟನ್ಗೆ ಹೋಗ್ತಿದ್ದೇನೆ. ஃபார் வாட் ரீசன்? எதுக்காக போறீங்க? ಯಾತಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀರಿ? ஐ அம் கோயிங் டு a church to share the word of God. ನಾನು ಅಲ್ಲೋ ಸಭೆಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರಲೆಂದು ಹೋಗ್ತೇನೆ. share the word of God? ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರಲಿಕ್ಕ. எந்த சர்ச் போறீங்க? ಯಾವ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೀರಿ? நான் அந்த சர்ச் உடைய லெட்டர் அது மட்டும் தானே இருக்கு நம்மட்ட. ಆ ಚರ್ಚಿನ ಪತ್ರ ಮಾತ್ರ ತಾನೇ ಇರೋದು. அதை எடுத்து கொடுத்தேன், ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಟ್ಟೆ. அதுல கோயிங் சர்ச் டு த கம்மிங் லார்ட், அதாவது வரப்போகிறவராகிய கர்த்தரை நோக்கி போகிற சபை அப்படின்னு போட்டிருக்காங்க. ಅದರಲ್ಲಿ ಬರಲಿಕ್ಕಿರುವಾತನ ಕರ್ತನ ಸಭೆ ಅಂತ ಪದ ಹಾಕಲಾಗಿದೆ. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். ಅಂದ್ರೆ ಏನಂತ ಕೇಳಿದ್ರು. நான் சொன்னேன் நம்ம வந்து கர்த்தருடைய வருகையை விசுவாசிக்கிறோம், ஆகையினால அதை மென்ஷன் பண்றதுக்காக அந்த டேக்லைன் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். ದೇವರ ಬರೋಣವನ್ನು ನಾವು ನಂಬುತ್ತಿದ್ದೇವೆ, ಆದ್ರಿಂದಲೇ ಆ ಶೀರ್ಷಿಕೆ ಹಾಕಲಾಗಿದೆ ಅಂತ ನಾನು ಹೇಳಿದೆ. திரும்ப கேட்கிறாரு, நீங்க எதுக்கு போறீங்க அப்படின்னு. ಮತ್ತೆ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನೀವು ಯಾಕೆ ಹೋಗ್ತೀರಿ? நான் என்னடா திரும்பவும் கேட்கறான்ட்டு ஐ அம் கோயிங் டு எ சர்ச் டு ஷேர் த வேர்ட் ஆஃப் காட். ಏನಪ್ಪ ಮತ್ತೆ ಕೇಳ್ತಾರೆ, ನಾನು ಒಂದು ಸಭೆಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರಲೆಂದು ಹೋಗ್ತಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿದೆ. அவர் அப்படியே பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு எகைன் திருப்பி கேட்குறாரு, வாட் ரீசன் அகைன் டெல் மீ அப்படின்னு சொல்றாரு. ಪಾಸ್ಪೋರ್ಟ್ನ ತಿರುಗಿಸಿ ನೋಡಿ ಮತ್ತೆ ಕೇಳ್ತಾರೆ, ಸರಿ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದಾವತ್ತು ಹೇಳ್ರಿ ಯಾಕೆ ಹೋಗ್ತೀರಿ ಅಂತ. ஏன் அப்படி கேட்டார்னா, ಯಾಕೆ ರೀತಿ ಕೇಳಿದ್ರೆ ಅಂದ್ರೆ, எனக்கு அப்ளை பண்ண ஏஜென்ட் என்ன பண்ணிட்டார்னா, ನನಗೆ ಅಪ್ಲೈ ಮಾಡಿರುವ ಏಜೆಂಟ್ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ப்ரீச்னு சொல்றோம்ல, அதாவது டியூட்டிஸ் இன் அமெரிக்கா யூஎஸ்ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்காவில் போய் என்ன பண்ண போறீங்கிற அப்ளிகேஷன்ல டியூட்டிஸ் இன் அமெரிக்கால ப்ரீச்னு தானே போடணும், பிரசங்கத்தை PREACH. பி போடுறதுக்கு பதிலாக பி போட்டுட்டாரு, பிரீச் குழப்பத்தை உண்டு பண்றதுன்னு போட்டிருக்காரு. ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ ಅಂತ ಪ್ರೀಚ್ ಅಂತ ಪಿ ಹಾಕೋ ಬದಲು ಬಿ ಅಂತ ಹಾಕಿ ಬ್ರೀಚ್ ಅಂದ್ರೆ ಗೊಂದಲ ಉಂಟು ಮಾಡೋರು ಅಂತ ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் அமெரிக்காவுக்கு குழப்பத்தை உண்டு பண்ண போறேனா, ಅಮೆರಿಕಾಗೆ ಗೊಂದಲ ಉಂಟು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನಂತೆ. அதை திருப்பி திருப்பி பார்த்துட்டு ஏன் போறேன்னு திரும்ப திரும்ப கேட்குறான். ಅದನ್ನು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನೋಡಿ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಯಾಕೆ ಹೋಗ್ತೀರಿ? இப்போதான் எனக்கு உரைக்குது, ஆகா கரெக்டா அந்த வேடை மட்டும் கரெக்டா பார்க்கறான். ಈಗ ಅರ್ಥ ಆಯ್ತು, ಓ ಈ ಪದವನ್ನೇ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ. நான் எகைன் சொன்னேன், surely I going to share the word of God. ಮತ್ತೆ ನಾನು ಸ್ಪಷ್ಟಪಡಿಸಿದೆ, ಇಲ್ಲ ನಾನು ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಿರೋದು. என்ன ஷேர் பண்ணுவே? ಏನು ವಾಕ್ಯ ಸಾರ್ತೀರಿ? I'm a Hebrew scholar, so I share the word of God. ನಾನು ಒಬ್ಬ ಹೀಬ್ರೂ ಉಪಾಧ್ಯಾಯ, ಅದರಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಸಾರ್ತೇನೆ. அவன்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. ಅವರು ಏನು ಕೇಳಲಿಲ್ಲ. பேங்க் பேலன்ஸுக்கு டாக்குமெண்ட் கொடு,
ಬ್ಯಾಂಕ್ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ಗೆ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ಕೊಡು, உன்னுடைய வருமானத்துக்கு இன்கம் டாக்ஸ் உடைய ஐடி பேப்பர் கொடு. ನಿನ್ನ ಆದಾಯದ ಒಂದು ತೆರಿಗೆ ಪತ್ರವನ್ನು ಕೊಡು. எந்த டாக்குமெண்ட்டும் கேட்கல, ಯಾವ ಪತ್ರಗಳನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. அவன் என்கிட்ட திருப்பி கேட்டான், ஆர் யூ ஹீப்ரூ ஸ்காலர்? ಮತ್ತೆ ಕೇಳಿದ್ರು, ನೀನು ಇಬ್ರಿಯ ಉಪಾಧ್ಯಾಯನಾ? நீ ஹீப்ரூ படிச்சிருக்கியா? ಇಬ್ರಿಯ ಭಾಷೆ ಓದಿದೀಯಾ? உன்னால வேர்ட் ஆஃப் காட் ஷேர் பண்ண முடியுமா? ನಿನ್ನಿಂದ ದೇವರ ವಾಕ್ಯ ಸಾರ್ಲಿಕ್ಕಾಗುತ್ತಾ? Sure, I can share the word of God. ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನನ್ನಿಂದ ಸಾರಬಹುದು. Okay, I will give you the 10 years visa. ನಿನಗೆ 10 ವರ್ಷಗಳ ಕಾಲ ನಾನು ವೀಸಾವನ್ನು ಕೊಡ್ತೇನೆ. எந்த டாக்குமெண்ட்டும் கேட்கல, ಯಾವ ಪತ್ರಗಳನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. கேட்டாலும் இல்ல, அது வேற விஷயம். ಕೇಳಿದ್ರು ಇಲ್ಲ, ಅದು ಇನ್ನೊಂದು ಕಡೆ. நல்லா கவனிங்க பிரதர், ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ ಬ್ರದರ್. நான் அமெரிக்கா போயிட்டு ரிட்டர்ன் ஆகுற போது, ನಾನು ಅಮೆರಿಕಾಕ್ಕೆ ಹೋಗಿ ಹಿಂದಿರುಗಿ ಬರುವಾಗ நியூயார்க்ல அந்த சர்ச்ல ನ್ಯೂಯಾರ್ಕ್ ಎಂಬ ಸಭೆಯಲ್ಲಿ ஜனங்கள் என்னுடைய கழுத்தை கட்டி கொண்டு அழுதாங்க. ಜನರು ನನ್ನ ಕತ್ತನ್ನು ತಬ್ಬಿಕೊಂಡು ಅತ್ತರು. கடைசி நாள் கடைசி செஷன்ல ಕೊನೆ ದಿನ ಕೊನೆ ಭಾಗದಲ್ಲಿ பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதார்கள் இருக்கு பாருங்க. அதை அன்னைக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். ಪೌಲನ ಕತ್ತನ್ನು ತಬ್ಬಿಕೊಂಡು ಅತ್ತರಂತಿದೆಯಲ್ಲ, ಅದನ್ನು ಅನುಭವಿಸಿ. ஒன்னே ஒண்ணுதான் பிரதர், ಒಂದೇ ಒಂದು ಬ್ರದರ್, உங்களை குறித்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. ನಿಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ದರ್ಶನ ಇಡಲಾಗಿದೆ. பல தேசங்கள் காத்திருக்கிறது, ಹಲವಾರು ದೇಶಗಳು ಕಾದಿದೆ. பல ஜனங்களுக்கு நீங்கள் இன்னும் நன்மை செய்ய வேண்டியிருக்கிறது. ಹಲವಾರು ಜನರಿಗೆ ಇನ್ನು ಮೇಲನ್ನು ನೀವು ಮಾಡಬೇಕು. ஆவிக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கிறது. ಆತ್ಮಿಕ ಅಗತ್ಯತೆಗಳನ್ನು ಪೂರೈಸಬೇಕಾಗಿದೆ. சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் நிறைவேறத்தான் போகிறது. ಹೇಳಲ್ಪಟ್ಟ ಮಾತುಗಳೆಲ್ಲ ನೆರವೇರೇ ತೀರುತ್ತವೆ. எதை குறித்தும் கலங்காதீங்க, ಯಾವುದರ ಕುರಿತು ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡಿ. முன்னோக்கி போயிட்டே இருங்க, ಮುಂದುವರೆದು ಸಾಗುತ್ತಾನೆ ಇರಿ. உங்க அபிஷேகம் எல்லாவற்றையும் ನಿಮ್ಮ செய்து ಅಭಿಷೇಕ ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ತದೆ. வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைப்பார். ತಾಮ್ರದ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಮುರಿಯುತ್ತಾನೆ. வெண்கலன்னா நியாய தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. ತಾಮ್ರ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. நீங்க எதெல்லாம் நான் பாவம் செஞ்சுட்டேன், ನಾನು ಯಾವ್ದೆಲ್ಲ ಪಾಪ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ, அதனால இந்த காரியம் தடைபட்டு இருக்குன்னு நினைப்பீங்க இல்லையா? ಆದ್ರಿಂದ ಇದೆಲ್ಲ ತಡೆಯಾಗಿದೆ ಅಂತ ನೆನೆಸ್ತಿರಲ್ಲ. அந்த வெண்கல கதவுகளை எல்லாம் கர்த்தர் இனிமே உடைப்பார். ಆ ತಾಮ್ರದ ಬಾಗಿಲುಗಳನ್ನೆಲ್ಲ ದೇವರು ಇನ್ನು ಮುರಿಯುತ್ತಾನೆ. இருப்பு தாழ்பாள்களை கர்த்தர் உடைப்பார். ಕಬ್ಬಿಣದ ಅಗುಲಿಗಳನ್ನೆಲ್ಲ ದೇವರು ಮುರಿಯುತ್ತಾನೆ. எல்லா பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டாகும். ಭೂಮಿಯ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗ್ತದೆ. எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டாகும். ಎಲ್ಲ ಆತ್ಮಿಕ ಆಶೀರ್ವಾದಗಳು ಉಂಟಾಗ್ತದೆ. உங்க மேல போடப்பட்டிருக்கிற எல்லா இருப்பு நுகத்தடிகளை கர்த்தர் உடைப்பார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹಾಕಿರುವ ಎಲ್ಲ ನೊಗದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಮುರಿಯುತ್ತಾನೆ. உங்களுடைய அபிஷேகம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವ ಅಭಿಷೇಕ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா, ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣವೇ.